மேலும்
அருங்கலம் நமச்சிவாயவே மண்ணுலகத்தினி பிறவி மாதோர் கழித்து மாமுக மன்னவன் மலரடி பணிந்து போற்றுவான்.
இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய விழாவினுடைய உபயோகர்களே, ஆலயத்தை நல்ல முறையிலே வழிபடுத்துகின்ற குருக்கலையா அவர்களே, ஆலயத்தினுடைய பரிவார சபையினர்களே, ஆலயத்தினுடைய அறங்காவலர்களே, இன்றைய தினம் இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கிருஷ்ண ஜெயந்தி விழா இந்த கலட்டியம்பதியிலே எழுந்தருளி விநாயக பெருமான் முன்னுக்கு வீற்றிருக்க பூலட்சுமி மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயண சுவாமியினுடைய இந்த அற்புதமான சன்னிதானத்திலே இந்த வருடம் இந்த இடத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதாவது கடந்த தை மாதம் இந்த ஆலயம் புனஸ்தாபனம் செய்யப்பட்டு தை மாதம் கும்பாபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்த நாள். அற்புதமாக இந்த ஆலயம் உண்மையிலே வீற்றிருக்கிறது. பல தடவைகள் இந்த மண்ணிலே வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை வருகின்ற பொழுது இந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது எங்களை அறியாமல் இந்த கோபுரத்தை இந்த கலசங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மிகவும் அற்புதமாயிருக்கும். அடியவர்களுடைய இந்த வேர்வையினாலே கட்டப்பட்ட இந்த ஆலயம் உண்மையிலே பலர் இன்றைக்கு பூலட்சுமி மகாலட்சுமி சமேதராக வீற்றிருக்கின்ற இந்த அற்புதமான இந்த சன்னிதானத்திலே இன்றைய கண்ணன் பிறப்பினுடைய இந்த அற்புதமான நேரத்திலே உங்க முன்னிலையில இல்லிசை மூலம் ஒரு வரலாறு சொல்லுகின்ற திருவருள் திருவாய்ப்பு இன்றைய விழாவினுடைய உபயோகாரர்கள், ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர்கள், எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் லவன் அவர்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கவும் இன்றைய தினம் வில்லிசை மூலம் ஒரு வரலாறு சொல்லுகின்ற திருவருள் திருவாய்ப்பு கை கூடி இருக்கிறது. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? இன்றைய தினம் தீர்க்க சுமங்கலி என்னும் பொருள் பற்றி வில்லிசை மூலம் சொல்லுவதற்கு முன்வருகிறோம். தீர்க்க சுமங்கல். ஆமா, தீர்க்க சுமங்கல். ஆமா, நல்ல படம். சினிமா படம். சினிமா படம். சினிமா படம் ஒன்று இந்த அம்மன் வாய்ப்பு கேஆர் விஜயாவும் முத்துராமனும் நடித்த படம். சினிமா படம். சினிமா படம். அதில் நல்ல பாட்டு கூட. என்ன பாட்டு? கொஞ்சம் பாடிக்க. கொஞ்சம். மல்லிகை என் மன்னன் மயக்கும் பொன்னார மலரல்லவோ. பாட்டை கேட்டவொன்னே அவற்றை சிரிப்பை பாரு. அந்த நேரம் என்ன ஆட்டம் ஆடி இருக்கிற அதுதான் அது சரி. யார் இப்போ இந்த சினிமா கதையை கேட்டது? நீங்கள் வேலை சொன்னீங்க தீர்க்க சுமங்கலியன். தீர்க்க சுமங்கலியன்னா சினிமா படம்னு அர்த்தம் இல்லை. அப்ப தீர்க்க சுமங்கலியன்னா ஆமா என்றும் மாங்கலிய தாரணியாக மஞ்சளோடும் குங்குமத்தோடும் வாழ்ந்த ஒரு கற்பரசியினுடைய கதை. அப்போ ஒரு பொம்பளை கதை. இந்த மாதிரி அதுக்கு மாற்றி வைப்பேன். இது கொஞ்சம் பவர சரி. ஓகே. தீர்க்க சுமங்கலி என்ன என்றும் மாங்கலிய தாரணியாக மஞ்சளோடும் குங்குமத்தோடும் வாழ்ந்த ஒரு கற்பரசியினுடைய கதை. அதான் சொன்னேன், ஒரு பொம்பளை கதை. பொம்பளை கதையோ? அப்ப மற்ற எல்லாமே நாம்பளை கதையோ? அதான் இது காலனுடன் போராடி கணவன் உயிர் மீட்ட உத்தமையினுடைய கதை. ஆமா. அப்படியான ஒரு சிறந்த வரலாற்றை உங்க முன்னிலையில வில்லிசை மூலம் சொல்லுவதற்கு முன்வருகிறோம். சொல்லு. மாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆமா ஏற்படும் சொற்பிழை, பொருள் பிழை. ஆமா. ஏன்னா இந்த ஒரு பொல்லாத ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பொல்லாத இல்ல. அப்ப கண்டதையும் திங்கிற கண்டதை. ஆமா. ஓது கண்டதையும் திங்கும். எது? இந்த வாய. இந்த கண்டதையும் தின்னா இதுதான் கண்டதையும் கட்டிச்சு போட்டு சொல்லுது தின்னும். அது முருக்கங்க. உப்பு புளி திங்கிறவ சப்ப ஏதாவது எசக்க பெசக்கா பேசும். ஆமா. பெரியவர்களாக இருங்கள். ஆமா. இதை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி ஏன்னா இந்த கதை சொல்ல வந்திருக்கிற நாங்கள் ஏட்டில் எடுத்தறியோ Yo
தெரியாதவர்களாகி நாங்கள் ஆமா இல்லிசையிலே வரலாறு சொல்லுகின்ற பொழுது ஓஹோ கதை சொல்லுகின்ற பொழுது ஆமா ஏற்படும் சொற்பிழை பொருட்பிழை போன்ற பிழைகளை எல்லாம் பொறுத்தருள வேண்டும் என்று ஆமா உங்கள் அனைவரையும் வேண்டி வேண்டி சிரம் தாழ்த்தி ஆமா கரம் கூப்பி ஓஹோ சிறுப்பட்டி சத்யதாஸ் வில்லிசைக்குள்ளாகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு ஆமா கதைக்கு வருவோம். சொல்லுங்க. முன்பு ஒரு காலத்துல ஆமா மந்திர தேசம் என்னும் தேசம் அதை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன் மந்திர தேசம் என்னும் தேசம் அதை ஆண்டு வந்தான் ஒரு மந்திர தேசம் என்னும் தேசம். மந்திர தேசம் என்று சொல்லப்படுகின்ற தேசத்தை ஆமா ஒரு ராஜகுமாரன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அஸ்பவதி அவன் நாமோ அஸ்பவதி அவன் நாமம் தினம் தினம் அம்பிகையை வணங்கோ சீலன் சீலன் அஸ்பவதி அவன் நாமோ தினம் தினம் அம்பிகையை வணங்கோ சீலன் சீலன் அஸ்பவதி அவன் நாமோ. அஸ்பவதி என்று சொல்லப்படுகின்ற மகாராஜன் ஆமா அந்த மந்திர தேசத்தை முறைப்படி ஆட்சி செய்து கொண்டு வந்தானாம். ஓஹோ தனக்கு உகந்தவளான ஆமா அழகிலே சிறந்தவளான ஆமா பண்பிலே சிறந்தவளான ஆமா குணத்திலே சிறந்தவளான ஏ, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டானாம். என்னங்க இது என்ன அழகிலே சிறந்தவளான சரி அறிவிலே சிறந்தவளான ஆமா குணத்திலே சிறந்தவளான ஓஹோ பண்பிலே சிறந்தவளான சரி எல்லாத்திலையும் சிறந்ததா ஒரு பொம்பளையை கல்யாணம் செய்யுது. அப்போ ஏனவர் இப்படி செய்திருக்கலாம். என்னண்டு அழகிலே உண்டு அறிவிலே உண்டு உண்டு குணத்திலே உண்டு உண்டு பண்பிலே உண்டு ஓ இப்படியே செய்திருக்கலாம்னு சொல்லுவேன். மெய்ய அது என்னண்ட என்ன விளங்க இல்லை இந்த ஒவ்வொரு குணத்திலேயும் ஒரு பொம்பளையே செய்திருக்கலாம். ஒவ்வொரு குணத்திலே ஒரு பொம்பளை ஒவ்வொரு பொம்பளை வடிவா செய்யும் கூடாடே வடிவா கேளுங்க. ஒவ்வொரு குணத்திலே ஒரு பொம்பளையா ஒரு பொம்பளை இந்த என்ன உண்டை கட்டியே நாங்கள் வர்றோம். ஒன்றை கட்டியே இங்கே இரவிரவானத்தில் முடிக்கிறேன். மைய என்ன நீங்கள் அப்படி கட்டுங்க. நான் கட்ட நீங்கள் விட்டாத்த விட்டா நீங்க விடாய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாராம். யாருங்க அந்த பெண்? அப்படி கேட்க அவன் மாலவி என்கின்ற பெண்ணை மன்னந்தே மாலவி என்கின்ற பெண்ணை மணந்து மாலவி என்கின்ற பெண்ணை மன்னந்தே மாலவி என்கின்ற பெண்ணை மணந்து மகளுடன் இல்லறம் வாழ்ந்து வந்தானா மகளுடன் இல்லறம் வாழ்ந்து வந்தானா. மாலவி என்ற பெண்ணை மணந்து ஆமா அவன் இல்லறத்தில் நல்லறமாக இனிதாக வாழ்ந்து வந்தானாம். ஆமா ஆனை சேனை படை பட்டாளம் எல்லாம் இருக்கிற பெரிய ராஜா. எருமை கழுத பூனை எல்லாம் இருக்கிற பெரிய ராஜா. ராஜா அண்டா எல்லாம் இருக்கும் தானே. ராஜா ஆனை இருக்கும் சேனை இருக்கும் படை இருக்கும் பட்டாளம் இருக்கும். ஆமா பட்டாளத்தில இவனை போல குரங்கும் இருக்கும் இருக்கும் இவனை போல கழுதையும் இருக்கும் இருக்கும் அவனை போல எருமையும் இருக்கும் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறையும் இருக்குதான். என்னங்க இது? என்ன ஒரு நாட்டியார ராஜான்னு சொல்றீங்க. ஆமா. ராஜாக்கு என்னங்க போறேன்? ராஜனோ ராஜாத்தியோ ஆமா. காவலனோ ஏவலனோ ஓஹோ. மந்திரியோ பிரதானியோ ஆமா. மன்னனோ மன்னியோ மன்னியோ இல்ல ராஜா ராஜாத்தியோ ஆரா இருந்தாலும் மனிதன் என்கிறவனுக்கு குறை இருக்கத்தானே செய்யும். மனுஷனுக்கு குறை இருக்கலாம். ஆமா ஆனா இவன் தான் ஒரு நாட்டியாரோட பெரிய ராஜாவாச்சு. ஆமா ராஜாக்கு என்னங்க போறேன்? ராஜாவும் ஒரு மனிதன் தானே. ராஜாவும் ஒரு மனுஷன் தான். மனிதன் தானே. அதான் என்ன மனிதனா பிறந்த பாருங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறை இருக்கு. இருக்கும். இங்க தம்பிக்கு ஒரு குறை இருக்கு. தம்பிக்கு குறை கட்டாயம் இருக்கு. இருக்கும் அது இருக்குன்னா இந்த தம்பிக்கு ஒரு குறை இருக்கு. தம்பிக்கு ஒரு குறை. அந்த தங்கச்சிக்கு ஒரு குறை இருக்கு. தங்கச்சிக்கு ஒரு குறை. அப்போக்கும் ஒரு குறை இருக்கு. அப்போக்கு இருக்கிற குறை அது பெரிய குறை. என்ன குறை? பக்கத்து அவள் ஆட்சி இந்த வயது அதுக்கும் ஒரு குறை அதுக்கும் ஒரு குறை அவர் பக்கம்
என்ன பண்ணன இந்த வயதில் வைக்கப்படி அதான் எல்லாம் ஒரு குறைதான். அல்ல. சில குறைகளை நாங்கள் வெளியில சொல்லலாம், சில குறைகளை நாங்கள் வெளியில சொல்லலாம். சொல்லிடலாம். இவர்களுக்கு இருக்கிற குறை அது வேற. நீ என்ன குறை? அவர்களுக்கு இருக்கிற குறை வீட்டினில விளங்கிட வேண்டியதோர் செல்வம் நன்றி வேதனை பல செல்வம் இது சோதனையோ என மனதும் தேங்கினார். இது சோதனையோ என மனமும் தேங்கினார். வீட்டினில விளங்கிட வேண்டியதோர் செல்வம் வேதனை பல சுமந்து வாழ்கிறார். இது சோதனையோ என மனதும் தேங்கினார். இது சோதனையோ என மனதும் தேங்கினார். எல்லாம் நிறைவா இருக்குது. ஆமா. ஆனா இவர்களுக்கு குழந்தை என்ற செல்வம் கிடைக்கல. பாவம். குழந்தை பிரச்சனை எங்கட கையில இல்ல. குழந்தை பிரச்சனை பாருங்க, அது எங்கட கையில். அதான் சொல்றேன், குழந்தை பிரச்சனை எங்கட கையில. நானும் சொல்றேன், அது எங்கட கையில இல்ல. அப்பாட்ட கையில். அதெல்லாம் இந்த டாக்குதர் மேட்ட கையில். டாக்குதர் மேலே எத்தனை டாக்குதர் மேலே புள்ள இல்லாம இருக்கணும். டாக்குதருக்கும் புள்ள இல்லையா? ஆமா. அப்படின்ற டாக்குதர் ஒன்று பண்ணலாம். என்ன நீனே நேசம் மாட்ட போறான். நிஜம் உங்களோட விட பக்கத்தில் நிஜமாக்கும் புள்ள இல்லையே. அவருக்கு அப்படின்னா இன்னொன்று பண்ணலாம். என்ன? டாக்குதர் ஐயாவும் ஐயாவும் நேசம்மாவுமா சேர்ந்து சேர்ந்து யோகிக்கிற முடிவுக்கு வரலாம் தானே. அது வேற தான் விடணும். அது சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் எங்கட கையில இல்ல. எங்கட கையில் குழந்தை பிரச்சனை எங்கட கையில இல்ல. தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆமா அந்த அம்பிகையை வேண்டி எழுதார்களாம். ஓஹோ. ஜெகன் மாதாவை வேண்டி அழுகிறார்களாம். ஆமா. அவர்கள் அந்த அம்பிகையை வேண்டியதன் பல நாள் ஆமா அவனுடைய மனைவியாகிய மாலதி அம்மா கர்ப்பவதியாகினாள். எப்படி கர்ப்பவதியாகினாள்? எப்படி கர்ப்பவதியாகினாள்? இதை நான் சொல்லல. அப்ப பிள்ளை தமிழ் அழகாக சொல்லு. எப்படி? அந்த அம்மா கர்ப்பவதியாகி ஒவ்வொரு மாதமும் ஒரு உண்டோடுதான். எப்படி ஒரு உண்டோடுதான்? அந்த அம்மா குழந்தை எப்படி சுமக்கிறாள்? எப்படி? ஒரு மாசம் ஆமா. உடலது தளர்ந்து மாசம் எங்கம்மா இடுப்பு வலியாகி ஆகி இவரங்க போறாரு. இப்போ இடுப்பு வலிய பார்க்க போறேன். 3ஆம் மாசம் மச்சாள். என்ன மச்சாள் சொல்லு. உன்னானி அடி மச்சாள். உனக்கு ஒரு கொஞ்ச நாளா உண்டு சொல்ல விட மாட்டேன். நெச்சனா அடி மச்சாள். என்ன? எனக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாளா என்ன சாப்பாடு கொண்டு தெரியல. இவளுக்கு எங்க வளங்க மச்சாள் சொல்லு. என்ன? எனக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாளா ஒரு வரை ஒரு பிதட்டு ஒரு ஓங்காலம் ஒரு சக்தி அதென்ன உனக்கு மட்டும் எல்லாம் ஒன்றொன்றா வருது. ஏண்டி மச்சாள்? ஒரு விரட்டு ஒரு சக்தி ஒரு ஓங்காலம். ஆமா. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. நீ மலடல்லே. ஐயோ மறந்தில்லையே போல மச்சாள். என்னாலேடி மச்சாள்? கொஞ்ச நாளா இப்ப இருந்தா ஒழும்பு இல்லாம கிடக்குது. ஒழும்பினா இருக்க இல்லாம கிடக்குது. முதலில் யோகிச்சிருப்போம் மச்சாள். இப்படி 3ஆம் மாசம் ஆமா. என்ன பெத்தவ முன்மயக்கம் தானாகி 4ஆம் மாசம் ஆமா. இவனை பெத்தவ நேரி உளவாகி 5ஆம் மாசம் ஆமா. இந்த குத்தியன பெத்தவ அடி வயிறு சூலாகி 6ஆம் மாசம் ஆமா. அங்க அவனை பெத்தவ அடி வயிறு நொந்து நொந்து 7ஆம் மாசம் இவரை பெத்தவ எழுந்திருக்க மாட்டா. மெல்லமா மெல்லெழும்பு குடித்து கொண்டு அனுபவம் பேசுது. പിന്നെ 5 குழம்பின വല്ല 8ஆம் மாசம் 8ஆம் மாசம் என்ன வெட்டி அடி வையா. மெல்ல சனத்தம் மழை பெய்யும். மெல்லமாவா
9 கடந்து 10ஆம் மாசம் அந்த பரமநாதன் அருளாலே 10 கடந்து 11ஆம் மாசம் கார்த்திகை மாதம். இவர் பிறந்தது கார்த்திகாக்கும் தாக்காரு கணக்கு விட்டுட்டா. மாதமே தின 10 தானே. மாதம் 12. உங்களுடைய அம்மா சொன்ன மாதம் 10. எங்களுடைய டீச்சர் சொன்ன மாதம் 12. எத்தனை மாதம் அவன் முடிக்கணும். என்னண்டு வரும் 12. எண்ணிப்பா ஆஜிகளுங்க மாதம் எத்தனை நாங்க இருக்கிறோம். ஏன் அவங்களுங்க எத்தனை மாதம் ஆஜீவன பஞ்சாங்கம் அடிக்கிறான். எத்தனை மாதம் என்னண்டு வரும் 12. கேட்டியது எண்ணிப்பா என்னண்டு எண்ணிப்பா மாதம் எத்தனை 10 தான். எண்ணிப்பா என்னண்டு தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாதி அற்பேசி கார்த்திகை மார்கழி தை 13. புறணக்காரங்களப்பா இவருக்கு இருந்திருந்துட்டு காக்காவலி வாரம் புதிய நான் சொன்னேன். அப்போ இந்த அம்மா கர்ப்பவதியாகி மாதம் 10. 10ஆம் மாதம் எண்ணி 10வது மாசம். ஆமா நல்லதொரு நாளினில்ல நல்லதொரு நாளினிலே நல்லதொரு நாளினில்ல நல்லதொரு நாளினிலே நன்மகவோ பிறந்ததுவா நன்மகவோ பிறந்ததுவா பிறந்ததுவா பிள்ளை பிறந்ததுவா நல்லதொரு நாளிலே ஆமா குழந்தை ஒன்று பிறந்தது. என்ன குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்ததென்று பொம்புள புள்ள பிறந்ததென்று பெண் குழந்தை பிறந்ததென்று பொம்புள புள்ள பிறந்ததென்று திருமகிழ்வு கொண்ட நாராம் திருமகிழ்வு கொண்டனரா கொண்டனரா மகிழ்வு கொண்டனரா. பெண் குழந்தை பிறந்தது. ஆமா அவர்கள் ஆனந்தப்பட்டார்களாம். வேற்ற கதை சொல்லு எங்கேயும் தேவப்பந்தா பொம்பளை புள்ள பிறந்தா ஆனந்தப்படுறது. பொம்பளை பிள்ளை பிறந்தா தாதப்பனுக்கு ஒரு சந்தோஷம் தான். பொம்பளை புள்ள பிறந்தா தேவப்பனுக்கு கவலை வேறு. தாதப்பனுக்கோ பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் பொம்பளை புள்ள என்ன கவலை. பொம்பளை புள்ள ஓ பொம்பளை புள்ள பிறந்தா அவள் பிறகு பெரியவளா வளர்ந்து வர காலத்தில் ஆமா அதுக்கு 4 கலரில் 4 உடுப்பு வேணும். ஓ காதல காலத்தில் மூக்கில் வாயில போடுறதுக்கு 4 நகை நட்டு வேணும். ஒரு வீடு வேணும். அதுக்கு ஒரு வாசல் வேணும். பேந்தொரு மாப்பிள்ளை வேணும். கீப்பிள்ளை வேணும். அப்படி பெரிய கஷ்டம். மாப்பிள்ளை வேணும் தான் என்ன கீப்பிள்ளை. மாப்பிள்ளை நேரம் பிழைச்ச மாப்பிள்ளைன்னா கீப்பிள்ளை ஐயா என்ன வீட்டுக்கு கட்டாயம் ஒரு பொம்பளை பிள்ளை வேணுங்கிற. அப்போ வீட்டுக்கு கட்டாயம் ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமோன்னு கேட்குறேன். ஆம்பளை பிள்ளையெல்லாம் வேண்டாமோன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒன் ஒரு பொம்பளை பிள்ளைட்டாலும் வீட்டுக்கு வேணும். அதான் அட்லீஸ்ட் ஒன் ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு வேண்டாமோன்னு கேட்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தா வீடு எப்பவுமே ஒரு கலகலப்பா இருக்கும். பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தால் கலர் கலராக உடுப்புகள் இருந்தால் வீடு கலகலப்பாக தான் நீங்கள் அதை பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தா காலையில் மாலையில் வீடு வாசலை கூட்டி கிளவி வீட்டை பிரித்து பெருக்கி வீட்டுக்கு ஒரு விளக்கு வைப்பாயா. பொறுங்க ஏன் ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு விளக்கு வைக்காதோ. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளா வீட்டுக்கு விளக்கு வைக்கும். இவங்களா வீட்டுக்கு நெருப்பு வைப்பாங்க. தாதப்பனோட சண்டை முடிச்சு என்ன பேசுவாங்க. கிழவனு கிளம்பி இவங்க கிடக்க போறீங்களே குழந்தை பாடுதான் வளர்த்துவன் வெட்டியே என்ன இப்பவும் போன்றதை நான் செய்யல அவளைத்தான் செய்வேன். சேர்த்து கொடுத்தவன் எல்லாரும் விடையலாம். பொம்பளை பிள்ளை கட்டாயம் வேணும். யாரும் பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குன்னு வைங்க. அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு வருத்தம். பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு இருப்பாளோ என்ன பண்ணும். தன்னாதே ஆன மட்டும் ஒரு தண்ணியோ தவிடோ ஒரு கொஞ்சம் மேஷோ புண்ணாக்கோ சாப்பாடாக்கி கொடுப்பா. சாப்பாடு இவர்களுக்கு பெண் குழந்தை வந்து பிறந்துடுச்சு. அழகான குழந்தை, வடிவான குழந்தை. அந்த குழந்தைக்கு நல்லதா ஒரு பேர் வைக்கவும். அழகான குழந்தை அழகம்மாண்டு வைக்கலாம். இப்பத்த பேர் 2 இடத்துல அழகான பேரா சொல்லணும். இப்ப நம்பர் வார்த்தையில பேர் வைக்கணும். நம்பர் இடத்துல அதுக்கும் போன்ல யூடியூப்ல இப்படி கூகுள்ல தடவை நம்ம பேர் வைக்கிறது. ஐயா ஓ என்ன 2-3 எழுத்துல இப்படி லட்சியம். லட்சியம் நம்மளோட வீட்டில் நாய்க்குட்டிக்கு பேர் உன்னை கூப்பிட 2 பேரும் பேர் வைக்கிறது யாரு. பேர் வைக்கிறது யாருன்னா பொருத்தமா வைக்கணும். என்ன விளங்கு காரணத்தோடு வைக்கணும். அதப்படி உதாரணத்துக்கு என்ன போல ஒரு ஆளுக்கு வெள்ளச்சாமின்னு வைக்கலாம். இதுக்குதானே இவ்வளவு லைட் போட்டேன். பொருத்தம் இல்லை. அவங்க யோசிக்கிறாங்க என்ன பேர் வைப்போம். யோசிக்கிறாங்க என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம், என்ன பேர் வை
அம்பிகை வேண்டி பிறந்ததினாலே, ஆமா சாவித்திரி தேவியை வேண்டி பிறந்ததினாலே ஆமா அந்த குழந்தைக்கு சாவித்திரி என்கின்ற நாமம் வைத்து, சாவித்திரி என்கின்ற நாமம் வைத்து, சாவித்திரி என்கின்ற நாமம் வைத்து, சாவித்திரி என்கின்ற நாமம் வைத்து, சாலஞ்சு ரப்போடன் நான் வளர்த்தாள், அவளை சாலஞ்சு ரப்போடன் நான் வளர்த்தாள். சாவித்திரி என்று நாமம் வைத்து அந்த சாவித்திரியை தாதியர்கள் தோழியர்கள் சூட நின்று ஆமா தங்கத்தால தொட்டில் கட்டி கட்டி அந்த தொட்டில்ல போட்டு ஆமா அவளை பாலூட்டி வளர்த்தார்களாம். ஓஹோ தையலாம் சாவித்திரியை முறைப்படி பாலூட்டி சீராட்டி அழகாக தாலாட்டி வளர்க்குறாங்களாம். தாளாட்டி எப்படி அழகாக தாலாட்டி வளர்க்குறாங்களாம். ஆராரோ அறிவரோ அறிவரோ ஆராரோ ஆராரோ அறிவரோ அறிவரோ ஆராரோ சீராரும் எங்கள் போல கண்மணியே கண்ணூரே சீராரும் எங்கள் போல கண்மணியே கண்ணூரே ஆராரோ ஆமா ஆரிவரோ ஓஹோ நீயாரோ நாரோ ஆராரோ சரி ஆரிவரோ ஆமா இது ஆதிபத்திரியில மாறுபட்டதோ என்னவோ. ஏன் ஆஸ்பத்திரியில மாறுது? ஏனென்றா ஆமா இந்த அம்மா ஓ தான் பெற்ற குழந்தைய தன்னுடைய மடியில வச்சுக்கொண்டு வச்சுண்டு ஒரு சந்தேகத்துல பாடுறான். அம்மாவோ ஏன் அம்மா சந்தேகத்துல பாடணும்? அதான் என் அம்மாக்கு தெரியாது எந்த புள்ள தாண்டிது. அம்மாக்கு அப்படி தெரியும் இந்த பிள்ளைதான். மூஞ்சி அப்படி ஒரிச்சு வச்சிருக்க அம்மாக்கு தெரியாது எந்த புள்ள எப்படி இது கூலடா மாறுபட்ட மாறிக்கொள்ளுங்க. என் அம்மாக்கு தெரியாது எந்த புள்ள என்னன்னு தெரியும் அம்மாக்கு இந்த பிள்ளைதான் கேட்டு எங்களுடைய அம்மா மேல கதைப்பினம் எப்படி வீடுகளில் கதைப்பினம் அவன் எல்லாரும் வலியினம் உங்களை பார்க்குறேன்டா எல்லாரும் தனிவினம் வந்து கதைக்கணும் மெய்யடியப்பா சத்யதாசிக்கு இப்போ முடியும் சத்யதாசிக்கு கொஞ்சம் கடுமையாம் கடுமை ஓ கடுமை இதே இப்படி கதைக்க வாட்டுக்கு இருந்து ஒருத்தர் ஓடி வந்தேன் என்னப்பா சத்யதாஸ் முடிஞ்சு சத்யதாஸ் முடிஞ்சு க்ளோஸ் அப்படின்னு எங்களுக்கு இந்த நித்திர மொழிக்கிற வேலை இல்லை. கதைக்கு சொல்றேன் கதை சத்யதாஸ் முடிஞ்சு இவங்க முடிஞ்சோன்னு ஒளிம்பிட்டா முடிஞ்சா போதானே. ஓ என்ன சத்யதாஸ் முடிஞ்சு இப்ப இந்த வருத்தம் பார்க்க வந்து நம்ம பொம்பளையாது அவ என்ன கதைக்குன்னு தெரியுமே. முதல் சத்யதாஜுக்கு வருத்தம் கடமையுண்டு கதைச்சவே வந்து கேட்கிறான் மைய சவமண்டை கெடுப்பாங்களே விடாம வச்சிருந்தேன் மைய பிரியத இப்ப இங்கே அங்க நடக்குது ஆஸ்பத்திரி கட்டி இல்லையா இன்னும் காம்பராவில மூடி ஒரு இல்லையாமே பேந்தோறது கேட்கிறா மைய என்ன மைய மைய மண்டைக்கு வேலைக்கு எடுத்துடுவாங்களாமே. ஓமா மையம் எடுக்கத்தானே போயினா உங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா? என்ன பிரச்சனையா பேன்? ஏனென்றா சத்தியதாசுக்கு 2 பெண் ஜாதியா ஒன்று இருப்புட்டிலையா ஒன்று மட்டும் இல்லையா அட்டை வீட்டை கொண்டு போடுறது ஏதோ பிரச்சனை. வீட்டை போனா கும்பாவஜகம் தான். ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? அப்ப போனது என்ன? உனக்கு அது பலாலியில் இவ்வளோ முறங்கி இருக்கு என்ன அப்படியே போனது பெயர் பெயர் செத்ததுக்கு அப்புறம் சவம் பிணம் பிரேதம் மையம் பொடி பேர் போட்டு பேர் போட்டு இதை திருமூரில் அழகாக சொல்லுகிறேன். எப்படி அழகாக சொன்னார் திருமூலர். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையம் காற்றடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. குடி குடி இருக்கா தோச்சிட்டு இருக்கு துணி தண்ணி குடிக்க எல்லாம் குடி. அது போட்டு நீ குடி தோஞ்சிட்டு ஒரு போன தண்ணி குடிச்சா சரி. இதைத்தான் இதே மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் அழகாக சொல்லுகிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி
பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லானன்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் என்பெருமான். இப்படி எத்தனை பிறப்பு இந்த மணிவாசக பெருமான் சொன்ன அதே வாசகத்தை தான் நம்ம ஒரு வாசகத்துல பேசுகிறான். ஆராரோ ஆரிவரோ நீ யாரோ நாரோ போன பிறப்புல நீ யாரோ நானாரோ இந்த பிறப்புல நீ என் வயிற்றிலே வந்து பிறந்திருக்கிறாய். ஆனபடியினாலே கொஞ்ச நேரமாவது நீ ஆறீரோ கொஞ்ச நேரமாவது ஆறீரு. போன பிறப்புல ஆடா பிறந்தியோ மாடா பிறந்தியோ சித்தப்பனோ பெரியப்பனோ மாமனோ மச்சானோ போன பிறப்பில நீ பிள்ளையோ நான் தாயோ அல்லது நான் தாயோ நீ பிள்ளையோ இந்த பிறப்பில நீ என் வயிற்றிலே வந்து எனக்கு மகமாக வந்து பிறந்திருக்கிறாய். ஆனபடியினாலே கொஞ்ச நேரமாவது நீ ஆறீரோ கொஞ்ச நேரமாவது ஆறீரு. கண்ட கண்ட நேரம் அழுப்பக்கூடாது. அடுத்தவன் வீட்டு நித்திரையை குழப்பக்கூடாது. ஆனதுனாலே கொஞ்ச நேரமாவது நீ ஆறீரோ. இப்படியாக பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்க்க இந்த சாவித்திரி தேவியும் நாளொரு மேனி இவ்வளவு வண்ணமாக வளர்ந்து வந்தாளாம். அவள் எப்படி வளர்க்கிறாள்? அவள் சின்ன சின்ன காலெடுத்து சிங்கரமன் நடை நடந்து சிங்கரமன் நடை நடந்து அவள் சிங்கரமன் நடை நடந்து பையன தாளமிட்டு கடநடை நடந்து வருவாளாம். அவள் தடநடை நடந்து வருவாளா. சின்ன சின்ன கால் எடுத்து சிங்காரமான நடை நடந்து தக்கு புக்கொன்னு ஓடி விளையாடுவாளாம் இந்த சாவித்திரி. இப்படி ஒவ்வொரு ஆண்டையும் தாண்டி 5 வயது அடைகிறாளாம். 5 வயது ஆன உடனே 5 வயது ஆன உடனே ஆரம்ப கல்வியை தான் பயில தான் பயில 5 வயது அடைந்தாள். 5 வயது ரொம்ப பள்ளிக்கு வைக்கிற வயசு. துள்ளி திரிந்து முடுக்கடக்கி பள்ளிக்கு வைக்கிற வயசு. இந்த வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது. இந்த குருகுல கல்வி என்று சொல்லுவார்கள். அது எப்படி திண்ணை பள்ளிக்கூடம் என்று சொல்வார்கள். இந்த நாரத மாமுனிவர் ரிஷிகள் முனிவர்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை பாடங்கள் படிப்பிச்சு நல்ல பல கதைகளை கூறி அவர்களுக்கு ஒழுக்கத்தை படிப்பிச்சு நாரத மாமுனிவர் முனிவர்கள் கல்வி கற்று வருவார்கள். அதன்படியாக இந்த சாவித்திரியை கொண்டு போய் நாரத மாமுனிவர் இடத்துல விடுக்கிறாங்க. சாவித்திரி நாரத மாமுனிவரிடம் சென்று குருகுலவாசமாக இருந்து குருவுக்கு பணிபடைகளை செய்து கல்வி கற்று வருகிறாள். கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குகிறாள். பெண் வளர்த்தி எல்லோ பீக்கங்கா வளர்த்தி என்று சொல்வார்கள். அதுபடி இந்த பொம்பளை பிள்ளைகளுடைய வளர்த்தி வேறப்போ கொஞ்சம் போகும். பொம்பளை பிள்ளைகள் வளர ஆரம்பிச்சு விட்டால வேண்டாம். பாயம் வளர்ந்துடும். முறையா வாங்கி இருக்கிறேன். இப்படி வாழ வளர்ந்தது இப்படி வளர்ந்து வாழ வளர்ந்தது போல வளர்ந்துருவார்கள். பொம்பளை பிள்ளை அப்படியே வளவளன்னு வளர்ந்து வாழை மேல அப்படியே சவண்டு போயிருக்கும். பொம்பளை பிள்ளைகள் வாழை கொடுத்த மாதிரி சவண்டு இருக்கணும். இவரை கூப்பிட்டா இவரது அடிக்கட்டி விடுவேன் நேரம் வாழ வளர்ந்தது போல ஏன் சொல்ல தெரியுமே? ஏன் சொல்ற? பழைய ஒரு பாட்டு இருக்கு. எப்படி? சினிமா பாட்டு. அது கிராமிய பாட்டு. சினிமாவிலையும் வந்தது. தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து நடந்து தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழையல போல வந்த பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா. சொல்றது தெரியுமோ? ஏன் வாழையில முள்ளில பட்டான் அல்லது முள்ளு தானாகப்பே வாழையில பட்டான். ரெண்டு பக்கத்தாலும் சேதம் வாழையிலைக்கு தான் டேஞ்சர். வாழையிலே போல பொம்பளை பிள்ளைகள் பக்குவமா இருக்கணுமா? இப்படி ஒவ்வொரு ஆண்டையும் தாண்டி இந்த சாவித்திரி 12 வயது அடைந்தாளாம். வயசுமோ 12 அழகாக அவள் மங்கை பருவமடைந்தாள். வயசுமோ 12
கன்னி அழகு ஒரு தனி அழகு பாருங்க. ஓ கன்னி அழகு அது ஷோக்கான வடி. சோக்கான வடிவோ? சோக்கான வடிவில்லை. அது எங்கட பொம்பளை பிள்ளைகள் பிறகு அங்களை சோக்கு பண்றது. அது இப்போ தலைமையில முன்னால வட்டி ஒரு கூட்டடிப்பினம், பின்னாலே ஒரு பத்தி இறக்கிவினம். அது என்னத்துக்கு? பின்னால பத்தி தான் மேலே மூடி ஏ இப்ப கவனிச்சு பார்த்தீங்களே சில பொம்பளை பிள்ளைகளை இப்படி தலைமையில சுருட்டி 2 கொம்பு பிடிக்கணும், இப்படி கொம்பு பிடிக்கணும். அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தா அப்படியே சுருட்டி இப்படி 2 கொம்பு. அது என்னத்துக்கு? அதாரும் பொடியங்கள் கேட்ட விட்டால் கொம்பால விடிக்கிறேன், இல்லைன்னா கொம்பால கொள்கை கொண்டு வா. அது எனக்கு தெரியாது. இப்போ எங்கட சில பொம்பளையில பார்த்தீங்களே சின்ன பொம்பளை பிள்ளைகள் செய்தாலும் பரவாயில்ல, அங்கே அக்கட அம்மா மாதிரி இல்லை செய்யணும். இந்த இம்மா மயிறு எல்லாம் அப்படியே ஷேப் பண்ணி கூறா அப்படின்னவனே. ஓ கிழமை அது ஏதோ காப்பா செய்த 250 ரூபாயாம், புல்லா செய்த 500 ரூபாயாம். ஓ நூலால் ஷேப் பண்ணுறது. அதான் ரெண்டு அம்மா ஒரு ஆள் யாழ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 10 நூல் வேண்டி கொண்டு நான் நீங்கள் பட்டம் நூலால் ஷேப் பண்ணுறான். ஏதோ காப்பா செய்த 250 ரூபாயாம், ஓ புல்லா செய்த 500 ரூபாயாம். அன்றைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா மோம் எல்லாம் பொள்ளி அப்படி இருக்கிறான். அது இந்த பக்கம் ஐஸ்கிரீம் பண்ணியா பின்னதான் கதையை கெடுங்க என்ன அப்படி இருக்கிறான். நான் பின் என்னடி வேணும் மோம் எல்லாம் பொள்ளையா கிடக்கண்டான். அது நான் பேசியல் செய்தேன். என்ன செய்த பேசியலாம் என்னவோ சீனாயில இருந்துதான் சொரியோ சொரியில பேருங்க அது கொறி. என்ன கொறி கொறி அப்போ சொறி இல்லையே. சொறி இல்லை நாலு பல நாளும் சொறிக்கொண்டில்லை கேட்டீங்க. சொறின்ற ஒரு கிரீம் பேர் தான் அது தான் இப்போ கொரியண்டு வந்தது. இப்போ பூஜை போட்டு நான் சொறிஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த குறையும் பூஜை இப்போ எல்லாரும் நல்ல வெள்ளையா இருக்கணும். அதாவது கருப்பா நாக்கள் கேட்டீங்களே. நீங்களும் வேண்டி பூஜைக்கு வரணும், கொஞ்சம் லைட்டு குறையாக போடலாம். மெய்ய அது அழகை குலைக்கிறது. இயற்கையான அழகு கன்னி அழகு. கன்னி அழகு. சாவித்திரி கன்னி பிள்ளையாகி விட்டாள். ஆமா பெரிய பிள்ளையாகி விட்டாள். ஓஹோ பெரிய மனுஷி ஆகி விட்டாள். பக்குவப்பட்டுட்டாள். என்ன பெரிய பிள்ளை ஆகிவிட்டால், பெரிய மனுஷி ஆகிவிட்டால், பக்குவப்பட்டுட்டாள். ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவேன். ஒவ்வொரு ஊர்ல அதப்படி கேட்டா ஒரு ஊர்ல கேட்டா பெரிய மனுஷி ஆகிட்டா, ஒரு ஊர்ல கேட்டா பக்குவப்பட்டுட்டா, ஒரு ஊர்ல கேட்டா மூளைக்க குந்திட்டா, ஒரு ஊர்ல கேட்டா கொஞ்சம் படிச்ச பிள்ளைகளா எங்கட உள்ள அட்டன் பண்ணிட்டா. இங்கிலீஷ் ஐயா உங்களோட ஊர்ல என்னன்னு சொல்றது? எங்கட ஊர்ல அஞ்சுவேலி அங்க சாமத்திய பட்டுட்டா அப்படின்னு சொல்றது. இத்தனைக்கையோ இந்த பக்குவப்பட்டுட்டு சொல்றோமே அதுதான் பொருத்தமான சொல்லு. அதே இவ்வளவு இருக்கு, அது மட்டும் பொருத்தம். ஏன்னா இவ்வளவு காலமும் பயமறியாதவள். ஆமா இவ்வளவு காலமும் எங்கேயும் போய் வரக்கூடியவள். இவ்வளவு காலம் எங்கேயும் போய் இவ்வளவு காலம் இப்படி முன்னுக்கு இருக்குது. தனியே இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. தனியே இருக்கு. இனியெல்லாம் பேர்ந்து இருக்கு. உலக தனியே இருக்கு. இவங்க கூட அங்கே ஓ இவ்வளவு காலமும் துணையின்றி போகக்கூடியவள். துணை தேட வேண்டியவள். இனிதான் ரொம்ப கவனமா இருக்க வேணும். இனிதான் ரொம்ப கவனமா இருக்கு. இனிதான் ரொம்ப கவனமா இருக்க வேணும். அதையெல்லாம் உயர்த்தி கட்ட வேணும். கேட்டுக்கு மதில் 4 மூளைக்கு 4 அல்சியேஷன் கட்ட வேணும். கேட்டுக்கு 4 ஆமை போட்டு இறுக்கி பூட்ட வேணும். நல்லா இருக்கும். பக்குவமாயிரும். முதலெல்லாம் உயர்த்தி கட்ட வேணும். கேட்டுக்கு 4 ஆமை போட்டு இறுக்கி பூட்ட வேணும். 4 மூளைக்கு 4 அல்சேஷன் கட்ட வேணும். அந்த நாக்கு சோறு போட இவரை கட்ட வேணும். பிறகு இவருக்கு சோறு போட பேந்தரு பொட்ட பொம்பளை பிள்ளைகளோடு கூட பிறந்த 4 நகை. பொம்பளை பிள்ளைகளோட 4 நகை. அப்ப அம்மா என்ன 5 வயதுக்கு வச்சிருந்தேன். அட 4 நகை என்று சொல்றேன். பொம்பளை பிள்ளைகளா காதுல கழுத்துல மூக்கில வாயில போடுறது 4 நகை. வாயில கொடுத்ததெல்லாம் வித்து வாயில போட்டோம் வந்துடும். நீங்க சொல்றது தங்க நகை, நீங்க சொல்றது என்ன நகை? நான் சொல்றது பொம்பளை பிள்ளைகளோடு கூட பிறந்த 4 குணம். அது என்ன குணம்? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அச்சமண்டா பயம் கொடுக்குற தன்மை. அது எப்படி? இந்த பொம்பளை பிள்ளைகள் பக்கம் ஒரு கொடுக்கணும். இவ்வளவு பேரும் இப்ப தேர மாதிரி பேவினோட வில்லுபாட்டும் பேராய் அதே கொடுக்கணும். பொடியங்கள் பக்கம் போவாங்க, அவங்க பிடிச்சி பார்ப்பாங்க. இங்கே என்ன உனக்கு இங்கே என்ன பிடிச்சி பரிசோதனை பண்ணுவாங்க. இந்த நடிச்சாமத்தில் இருட்டுக்க வந்தபடியா இது ஆண் கொடுக்கணும் பெண் கொடுக்கணும். பரிசோதனை ஒழிப்போம். அது பயம் கொடுக்குற சுபாவம். இப்போ தச்சிலா பாருங்க கணக்கு ஆரம்பிச்ச இப்போதான் எல்லாம் வில்லு பாட்டுகளாக வந்து சொல்லி எங்களோட பொம்பளை பிள்ளைகளும் கொஞ்சம் வடிவாக போகணும்னு தமிழன்காரன் வெளிநாட்டில இருந்து உடுப்பனுப்பினவன். ஓ வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்தால் பிள்ளை ரங்கு பொட்டிக்கால் அப்படியே கண்ணாடிக்களால் எடுத்து மச் பண்ணி பார்ப்போம்.
கண்ணாடியில பார்த்து மையடி மச்சான் என்னுடைய கலருக்கு அப்படி நல்லா இருக்கும் இந்த கலருக்கு இதுதான் மேக்ஸ் பண்ணாது நல்லா இருக்கு அப்படி மேட்ச் பண்ணி பார்க்க அதுக்கு இருந்த ஒரு சின்ன கரப்பா பூச்சி நாணம் நாணயம் இல்லை மாட்டுக்கு நாணயம் அப்ப நாணயம் இல்லை நாணம் நாணம் உண்டா இங்க பொம்பளை பிள்ளையில பேருங்க ஒரு வெக்கம் வெக்க பொம்பளையிலண்டா ஒரு வெக்கம் வெக்க இங்க அந்த அம்மா கூட வெக்கப்படுறா பாத்தீங்க பொம்பளையிலண்டா ஒரு வெக்கம் அம்மா பொம்பளை அடுத்தது பயிர்ப்பு அட பாயிட்டு இந்த அடிமுடி சண்டை அடிமுடி சும்மா ஏன் நாங்கள் வீடுகளில் ஆடையெல்லாம் உங்களுக்கு பயிர் எடுத்தா அப்படி நல்லா இருக்கும் பயிர் பண்ணால் அருவருப்பு அடைகின்ற தன்மை அதப்படி கதைக்கு சொல்லட்டே சொல்லுங்க நான் ஒரு பஸ்ஸில் யாழ்ப்பாணம் போட்டு வைங்க நீங்கள் பஸ்ஸில் யாழ்ப்பாணம் போறீங்க ஓ சரி போட்டு வாங்க எங்களோட ஒரு ஆட்சியும் மாறா என்ன நீ உங்களோட ஆட்சி தான் நீ வருவேன் எடா கதைக்கு சொல்றேன் கதை தச்சையில் பத்காரன் இருக்கா புடை கட்டிக்கணும் ஆட்சியில் இருக்கா இடிக்கணும் திருப்பதியில வாழக்குள்ள விட்டு நல்ல அச்சமண்டா பயம் அச்சமண்டா பயம் மனம் என்ற தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போறது நாணம் என்றா வெக்கப்படும் பயிர் பண்ணால் அருவருப்படைகிற தன்மை இந்த 4 குணங்களோடும் சாவித்திரி அழகாக வளர்ந்து வராள் ஓஹோ இது பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு சில குணம் இருக்கு ஆம்பளைகளுக்கு 6 குணம் ஆமா கட்டாயம் இருக்கும் என்ன குணம் 6 குணம் கட்டாயம் ஆம்பளைகளுக்கு என்ன குணம் சொல்லட்டு சூழ்ச்சி வஞ்சகம் ஆமா சூது பொறாமை களவு சண்டித்தன் என்ன ராஜா என்ன குணம் 6 குணம் என்ன குணம் சூழ்ச்சி வஞ்சகம் சூது பொறாமை களவு சண்டித்தன் களவிலையும் ஒரு சண்டித்தன் சண்டித்தன் களவுக்கு வீட்டுக்காரன் பிரச்சனை இதுகளெல்லாம் ஆம்பளைகளுக்கு இருக்கப்படா துக்க குணம் ஆகாத குணம் அருங்குணம் நான் சொல்ற குணம் வேற ஆம்பளைகளுக்கு இருக்கிற 6 குணம் அது வேற ஆம்பளைக்கு இருக்கிற குணம் வீரம் கல்வி கேள்வி தயை தாட்சண்யம் ஈகை என்று சொல்லப்படுகின்ற 6 குணம் கேட்டியது ஆம்பளைகளுக்கு வீரம் வேணும் வீரம் இல்லாதவர் ஆம்பளை ஏன் மீசை இருந்தா போதாகும் மீசை அப்ப இவர் ஒரு காரணத்தோடு தான் வச்சிருக்கிறேன் அப்ப இவனுக்கு கொஞ்சம் வருது அவருக்கு வீரம் வருது வந்துடும் இந்த வீரம் என்று சொல்லத்தான் பாருங்க எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது என்ன கதை ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்களாம் ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் மட்டும் கதைக்கு சொல்றேன் வாழ்ந்து வந்தார்களாம் எக்கச்சக்கமான சொத்துகள் வச்சிருக்குதுகள் எக்கச்சக்கமான சொத்தை வச்சு கொண்டே போய் தனியே இருக்குதுகள் இருக்கட்டும் ஒரு நாள் நடுஜாமம் 2 மணி சரியான வெயில் அட சரி நடுஜாமம் 12 மணி சரியான இருட்டி பிசாசுகள் எல்லாம் பலம் வருகின்ற போது அவர்கள் இதுவரை வந்த வீட்டில் உள்ளே படத்துறங்குகின்ற பொழுது அவர்களினுடைய வீட்டில் கதவின் ஊடாக பதுங்கி மாறதே அங்கே படுத்திருந்தாளே அந்த அம்மா அவ ஒரு குப்பி விளக்கினுடைய வெளிச்சத்திலும் பார்த்தவ பொம்பளையார் பயத்தில் அப்படியே கத்துற பொம்பளையார் பயத்தில் கத்துற பொழுது சத்தம் வரா சத்தம் வழியில வரா பொம்பளையார் பயத்தில் கத்துற பொழுது வந்தது போனது எல்லாரையும் பேயாக்கி கொடுப்பேன் அவ சத்தம் வரா அவ அப்படி ஒன்றும் கத்தையில அவ மெல்ல மெல்ல எழுந்து மெல்ல 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 போய் கல்லனை கட்டி பிடிச்சு போட்டா நல்லா இருக்கும் நடுஜாமம் 12 மணி இவாவே கல்லனை கட்டி பிடிச்சு போட்டா இந்த நேரம் புரிஞ்சு பார்த்தாலும் அப்படி இருக்கு கல்லனையும் கட்டி பிடிக்க கூடாது பிறகு அவன் தாயாரே மூளார் 2 கத்தி இருப்பார் முடிஞ்சுதான் இருப்பார் அப்படி ஒன்றும் செய்யல அப்ப அவன் மெல்ல எழுந்து மெல்ல 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 போய் பிரச்சனை பக்கத்தை போட்டான் கேட்கப்பா இல்ல கிடையாப்பா கிடக்குறீங்க உனக்கு இந்த இருட்டுக்கே நான் தெரிஞ்சுது அங்கறப்பா பதுங்கி வருகுதப்பா உனக்கு என்ன பிஜாடி என்னப்பா நான்
அப்போது பார்த்து கொண்டுதானப்பா படுத்திருக்கு. ஆமா. அவன் யாரோ களவுக்கு வந்திருக்கிறான் போல கிடக்கு. வரைக்க கையில் என்னென்ன ஆயுதம் கொள்ளும் தானோ தெரியா. நீ பேசாம எனக்கு பக்கத்தோட எனக்கு பயமா கிடக்கு. நான் படுக்கும். விடியெலும்பி பாப்பம் என்னென்ன போய் கிடக்கு. நைய இப்படி என்னென்ன போய் கிடக்கும் விடியவும். அவர் படுத்திருந்தா வேதராணி வச்சுட்டு எல்லாம் கிணத்தடிக்கு போயிடும். அவருக்கு பயத்திலே எல்லாம் போட்டு கழுவத்தான். இது வீரம். ஆம்பளைண்டா ஒரு வீரம். ஆம்பளைண்டா ஒரு வீரம் வேணும். இப்படி வீரம், கல்வி, கேள்வி, தயை, தாட்சணி, மீகை என்று சொல்லப்படுகின்ற 6 குணங்களோடும் ஒரு அரசகுமாரன் வாழ்ந்து வாரான். அவர் இளவரசன் தத்தியவான் மெச்சனுடைய மகன். ஒரு நாள் நகர சோதனைக்காக நண்பன் சுமாலியோடு இருவரும் குதிரைகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். குதிரை நண்பா சுமாலி, குதிரைகள் சற்று வேகமாக செல்லட்டும். மணிபுரம் விட்டோம், பேட்டுவிகள் தொடுத்தோம், மணிபுரம் விட்டோம், படிவிகள் தொடுத்தோம், கடிவல கடந்திட்டோம். மணிபுரம் விட்டோம், பேட்டுவிகள் தொடுத்தோம், கடிவல கடந்திட்டோம். நண்பா கடிவல கடந்திட்டோம். ஆரோங்கி அழகு போங்கா மன்மதி வந்துவிட்டோம். ஆரோங்கி அழகு போங்கா மன்மதி வந்துவிட்டோம். மன்மதி வந்துவிட்டோம். ஆமா சுமாலி சொன்ன தடையில் நடக்க பதறுது பதறுதடா. படியும் விளைத்து தடையில் நடக்க பதறுது பதறுதடா. நண்பா பதறுது பதறுதடா. பாராய் நீ எங்கென்று மாலி பயணத்தை நிறுத்திடடா. பாராய் நீ எங்கென்று மாலி பயணத்தை நிறுத்திடடா. தங்கி போவா இருவரும் குதிரைகளை விட்டு இறங்கினாங்க. ஆமா நண்பா. என்ன சுமாலி, என்ன குதிரைகள் நல்லா களைத்து விட்டன. ஆமா. குதிரைகளுக்கு சற்று தண்ணி காட்டிக்கிட்டு வாயேன். தண்ணி? ஆமா. தண்ணியை காட்டு குடிக்க விடாது. குதிரைகளுக்கு தண்ணியை காட்டினா ஆமா அது தானா குடிக்கும். ஏன் சோடி குதிரையை குடிக்கும் தானே. நண்பன் சுமாலி குதிரைகளுக்கு தண்ணி காட்ட போனான். ஆமா. இந்த நேரத்தில் அந்த சத்தியவான் களைத்து விட்டான். ஆமா. ஒரு மரலில் அவன் படுத்துறங்குகிறான், நிலைப்பாருகிறான். அவன் நிலைப்பாருகின்ற பொழுது அந்த சோலைகளின் நடுவாலே ஒரு பெண்ணோட உதயம். அந்த பெண்ணை ஒரு சிங்கம் திரட்டி கொண்டு ஓடுவதையும் கண்டான். ஆபத்தில் உதவுத்தானே அரச நீதி, அரச தர்மம் என்று எண்ணியவர்களை எழுந்து ஓடோடி சென்றிருந்த சிங்கத்தை கழித்து பிடித்து சிங்கத்தோடு போராடுகிறான். போராடி போராடி இறுதியாக நான் கொண்ட கட்டாரியினாலே அந்த சிங்கத்தோட குத்து. ஒரே குத்து சிங்கம் க்ளோஸ். ஒரே குத்து சிங்கம் க்ளோஸ். ஒரே குத்து ஒரே குத்து சிங்கம் க்ளோஸ். சிங்கம் க்ளோஸ். ஆமா. ஒரே குத்து சிங்கம் க்ளோஸ். ஆமா. சிங்கம் க்ளோஸ். கேட்டியல் சிங்கம் செத்து போச்சோ. சிங்கம் க்ளோஸ் என்ற செத்து போச்சோ. இந்த அஜட்டு கேள்வின்றது கேட்கக்கூடாத கேள்வியே கேட்கக்கூடாத இடத்துல வச்சு கேட்போம். அது அன்றைக்கு சென்னையில் கும்பிட்டு கொண்டு நிற்கிறேன், பின்ன குறதுக்கு கோயில் கும்பிடுகிறோம். இல்லை நடந்து பழகம் அஜட்டு கேள்வி. சிங்கத்தை கொண்டு விட்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? இந்த சிங்கத்துக்கு பயந்தோடியவள் யாராக இருக்கும்? அதானே யாராக இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு வந்து திரும்ப படத்துறங்குகிறான். திரும்பவும் படத்துறங்குறான். டேய் டேய் என்ன அவர் இங்கே திரும்ப வந்து படத்துறங்குகிறான். ஆமா. அங்கே சிங்கத்துக்கு பயந்தோடினாலே அந்த பெண். ஆமா. அவள் பார்க்கிறாள். என்ன பார்க்கிறாள்? என்ன இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றினாரே அந்த நல்லவர். ஆமா. அவருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி போறது? அவருக்கு கட்டாயம் நன்றி சொல்ல வேணும்.
ஆமா. நன்றி சொல்லாட்டி நோ மேனஸ். மனசு இருக்குது. எப்படி சொல்றது? வாயால சொல்றது. எப்படி வாயால சொல்றது? வாய ஆட்டி ஆட்டி சொல்றது. தனியா படத்துல இருக்கிற ஆம்பளை கிட்ட எப்படி போறது? நடந்து போறது. எப்படி நடந்து போறது? காலால நடந்து போறது. எப்படி காலால? காலை அப்படி தூக்கி வச்சு வச்சு நடந்து போறது. தனியா படத்துல இருக்கிற ஆம்பளைய எப்படி எழுப்பலாம்? ஐத்தானே தனியா படுத்திருக்கிற ஆம்பளை எப்படி எழுப்பலாம்? எப்படி எழுப்பலாம்? கேட்டியலே அவ இப்படி எழுப்பினார். எப்படிங்க? அவர் படுத்திருக்கிற இடத்துக்கு கிட்ட போய் இன்னும் நல்லா கிட்ட கிட்ட போய் இன்னும் கிட்ட போய் நல்லா கிட்ட போய் இன்னும் நல்லா அவருக்கு பக்கத்தை இருந்து அவரை அப்படி தட்டி எழுப்பி அன்புள்ள அத்தான் வணக்கம். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளை போய் அத்தானாவது பொத்தானா அப்படி சொல்லப்படாது. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. இவன் யோசிக்கிறாள். தனியா படுத்திருக்கிற ஆம்பளைய எப்படி எழுப்பலாம்? எப்படி எழுப்பலாம்? இப்படி எழுப்பலாம். அந்த சோழகுடன் உள்ள பூக்களை பறித்து அவர் மேல போட்டா அவர் பரிசப்பட்ட உடனே எழுந்துருவார். அவருக்கு நன்றி சொல்லி விடுவார். நல்ல ஐடியா. அப்பொழுதுதான் அந்த சோழர்கள் உள்ள இலகுலைகளை நீக்கி பார்த்தாள். அவருடைய காலை பார்த்தாள். காலை பார்த்தவள் கலங்கி போனாள். ஏன் அவர் என்ன மைண்டிலே அம்புட்ட வரும்? என்னதுல? இந்த மிதிபடியிலே அம்புட்ட வரும். காலை பார்த்தவள் கிளம்பி எழுதப்பட்டவெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. அங்க இவர்தான் டாக்டர். கேட்டியா? காலை பார்த்தவள். ஏன்னா கால ஆண்கள் போடுகின்ற மெட்டி என்ற மோதிரம் இல்லை. அது என்னங்க மெட்டி? மெட்டின்னா திருமணமான ஆண்கள் மெட்டி என்ற மோதிரம் அணிவர். அந்த காலத்துல மெட்டி என்ற மோதிரம் அணிவது வழக்கம். இவருடைய கால மெட்டி இல்ல. திருமணம் ஆகாதவர். ஆமா. அப்பா அவருக்கு அடிச்சான் ஒரு பிரைஸ். அடிச்சான். அவ காலை பார்த்தவள் பிறகு முகத்தை பார்த்தாள். பிறகுதான் முகத்தை பார்க்கிறாள். இவ்வளவு அழகான ஆம்பளை எங்கேயும் பார்த்ததே இல்லையே. இவங்களையெல்லாம் பார்க்க உங்களுக்கு அழகா தெரியல. சொல்றேன். யார் இவன்? யாராயிருக்கு? இவ்வளவு அழகான ஆம்பளைய நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. யார் இவர்? யார் இவர் அறியேனே. யார் இவர் அறியேனே. நானே உரன்ன பேரன்ன உண்டாகச்சாரன்ன. யார் இவர் அறியேனே. நானே உரன்ன பேரன்ன உண்டாகச்சாரன்ன. யார் இவர் அறியேனே. நானே. ஒருவேளை அந்த கந்தனாக எப்படி என்றால் கந்தன் என்றால் இவர் கையினில் வேல் இல்லை. கையினில் வேல் இல்லை. கார்முகில் பண்ணன் என்றால் கையினில் குழல் இல்லை. கார்முகில் பண்ணன் என்றால் கையினில் குழல் இல்லை. யார் இவர் அறியேனே. நானே ஊரன்ன பேரன்ன ஊட்டார் பெற்றாரன்ன. யார் இவர் அறியேனே. நானே அறியேனே. யார் இவர்? யார் இவர் என்று எண்ணியவள் உடனே அந்த சோழகுடன் உள்ள பூக்களை பறித்து அவர் மேல போட்டார். அவர் மேல போட்ட உடனே அந்த சத்தியவான் பரிசப்பட்டோடு எழுந்தான். என்ன? யார் நீ? எதற்காக இங்க வந்தாய்? அது வில்லு பாட்டு பார்க்க வந்தேன். எங்க கதையில? அட கதையில் பெண்ணே, என்ன? எதற்காக என்ன எழுப்பினாய்? ஏனோ என்ன எழுப்பல்ல நாய் மடமானே. ஏனோ 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 என்ன எழுப்பல்ல நாய் மடமானே. ஏனோ என்ன எழுப்பலானாய் மடமானே. எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்துக பேனானே. எனக்கு அதனை உரைக்க வேண்டும் இசைந்துக பேனானே. அதற்கு அந்த கவிதை என்ன? சிங்கத்தா. என்னது? சிங்கத்தா. சிங்கத்தால் நான் அடைந்த பங்கம் தீர்த்ததாலே. சிங்கத்தால் நான் அடைந்த பங்கம் தீர்த்ததாலே. சிங்கத்தால் நான் அடைந்த பங்கம் தீர்த்ததாலே.
பக்கத்தால் நான் நடந்த பங்கம் வீட்டதாலே செய்த நன்றி எண்ணி வந்தேன் சேர்ந்த கண்பினாலே செய்த நன்றி எண்ணி வந்து சேர்ந்த கண்பினாலே. ஓஹோ, அந்த சிங்கத்துக்கு பயந்தோடியவள் நீதானா? ஆமா. அப்படி என்றால் என்ன? எந்த ஊரோ இருப்பது எது பெயர் தாய் தந்தை? எந்த ஊரோ இருப்பது எது பெயர் தாய் தந்தை? எந்தனுக்கு நீ உரைத்தா இன்பம் கொள்ளும் சிந்தை, நீ உழைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை. அதுக்கு அந்த சாஸ்திரி அழகிய மந்திர புரி அத்பவதி பூத்ரி, அழகிய மந்திரபுரி அல்பவதி பூத்ரி, அழகிய மந்திர புரி அத்பவதி பூத்ரி, அழகிய மந்திரபுரி அல்பவதி பூத்ரி. அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவிதிரி, அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவிதிரி. ஓஹோ, என்ன? அந்த அத்பவதி மகாராஜனின் மகளா நீ? ஆமா. அப்படி என்றால் என்ன? உன்னைத்தான் சொல்லுங்க. ஆனதோ என்னது? ஆனதோ என்ன? ஆனதோ இன்னும் மனமானதோ இல்லையோ நீயோது, இது மனமானதோ இல்லையோ நீயோது, இசை கொண்டு கேட்பதற்கு லட்சயுமாகாது, கை ஒன்று கேட்பதற்கு லட்சயுமாகாது. அதற்கு அந்த சாவித்திரி இப்படியான வார்த்தைகளை திருமணமானவர்களை கேட்டாலே வெட்கப்படுவார்கள். அவளோ திருமணம் ஆகாதவள், பாவம். அதானே. கண்ணத்தை புத்தி, ஆமா. முகத்தை புத்தி, ஓஹோ. வளர்ச்சி, என்ன? தெளிவு, ஆமா. சொல்ல வெக்கமாகுதே இன்னும் மனம், சொல்ல வெக்கமாகுதே இன்னும் மனம் இல்லை, சொல்ல வெக்கமாகுதே இன்னும் மனம் இல்லை, சொல்ல வெக்கமாகுதே இன்னும் மனம் இல்லை, சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை, சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை. கையிலே இந்த மொழி தந்தது சந்தோஷம், கையிலே இந்த மொழி தந்தது சந்தோஷம், கையிலே இந்த மொழி தந்தது சந்தோஷம், கையிலே இந்த மொழி தந்தது சந்தோஷம். பரிணி ராஜமைந்தன் யாரில் மீது மோகம், ராஜமந்தல் யாரில் மீது மோகம், சாலவா புரிய யாழும் தூய்மை சேனன் மைந்தன், சாலவா புரியாளும் தூய்மையே நன்மைந்தன், சத்தியவானின் மீது காதல் கொண்டேன் நானே, சத்தியவானின் மீது காதல் கொண்டேன் நானே. பெண்ணே, என்ன? அந்த தூய்மைச்சியனுடைய மகானியா நீ காதல் கொண்டிருக்கிறாய். ஆமா. எப்பொழுது? அதுவா? அப்படிதான். அது நானுடைய பாடசாலையிலே கல்வி கற்கின்ற பொழுது. அப்படியா? ஆமா. அப்படின்னா அந்த சத்தியவான நீ பார்க்கணுமா? ஆமா. அவரோடு பேசணுமா? ஆமா. பெண்ணே, ஆகா சத்தியவான் என்று அழைக்கப்படுவது நான் தானே, சத்தியவான் என்று அழைக்கப்படுவது நான் தானே, ஆகா சத்தியவான் என்று அழைக்கப்படுவது நான் தானே, ஆமா. சத்தியவான் என்று அழைக்கப்படுவது நான் தான். அப்படியா அப்படியா என ஆனந்தம் கொண்டாள், அப்படியா அப்படியா என ஆனந்தம் கொண்டாள். இருவரும் ஆனந்தம் கொண்டார்கள். ஆமா. கானகத்தில் இருவரும் காந்தரூப திருமணம் செய்து கொண்டார்கள். ஓஹோ. ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டார்கள். ஆமா. மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆமா. இவர்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்க ஏ, அங்கே ஒரு துன்பம் நடைபெறுகிறது. என்ன சொல்லு? சத்தியவானுடைய நாட்டையே கஜகேது என்ற மன்னன் பிடித்து விட்டான். ஆமா. அது மாத்திரமில்ல, சத்தியவானுடைய தாய் தந்தைகளுடைய கண்களை பறித்து காட்டிலே துரத்தி விட்டான். ஆமா. அவர்கள் கண்ணிலிருந்து கபோதியானார்கள், ஓஹோ. அழுதார்கள், புரண்டார்கள், கதறினார்கள். ஆமா. இது அறிந்தான் சத்தியவான். ஆமா. ஓடி போனான். ஏ, தன்னுடைய தாயையும் தந்தையை கானகத்தில் பார்க்கிறான். எப்படி? அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். ஆமா. அவர்களுக்கு ஒரு பண்ணசாலை அமைத்தான். ஆமா. அந்த பண்ணசாலையிலே ஏ, தன்னுடைய தாயையும் தந்தையும் முறைப்படி பாதுகாக்கிறான், ஆமா. பேணி பாதுகாக்கிறான். பேணி பாதுகாப்பு. ஆமா, பேணி கொடுத்து பாதுகாப்பு. பேணி கொடுத்து. பேணி கொடுத்தோம்.
அது நாங்களല്ലോ, அது நாங்களല്ലോ. அதான் அது எங்கட வீடுகளில் எங்கட தாதப்பன் வயது போனால் அப்புவுக்கும் ஆச்சிக்கும் சின்னனே ஒரு வீடு. அப்புக்கு இந்த வயதில் ஒரு சின்ன வீடு. சின்ன வீடு இல்லை, சின்னனே ஒரு வீடு. சின்னனா அந்த மனிதன் வீடெல்லாம் படியா எல்லாம் கட்டி பொடிகளுக்கெல்லாம் கொடுக்க முடிய தேப்பனுக்கும் தேக்கும் அங்காலே ஒரு கொட்டில், அங்காலே ஒரு கொட்டில் அதை ரெண்டா பொறிச்சு அரைவாசிக்கு இந்த பித்தனை அந்த மிச்சத்துக்கு இந்த வளர்த்தனை இப்படியா அது எல்லாம் புரிம்பு கோப்பா புரிம்பு வேட்டி அப்புவுக்கு ஒரு வேட்டியை எல்லாரும் கிழிஞ்சு போட்டு இந்த முக்கிய போனி தேர்தல் முடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு மூக்கு போடு. இவையெல்லாம் அவையெல்லாம் புரியுது, அதெல்லாம் புரியும். அப்படி கனவீடுகளில் இப்படி நடக்குது பாருங்க. தேதகப்பனை கடைசி வரைக்கும் நாங்கள் பாதுகாக்கணும். இப்படி பாதுகாக்காதபடியாக தான் இப்போ கன இடங்கள்ல எங்களோட நாட்டில் வயோதிபர் மடம் இருக்கு. எல்லா இடமும் இப்போ வயோதிபர் மடம் நிறைஞ்சு போச்சு. என்னன்னா பிள்ளைகள் தேதகப்பனை பார்க்குறேன். அப்படிலாம் இருக்கப்படாது. எங்களுடைய தாய் தகப்பனை இறுதி வரைக்கும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த சத்தியவன் என்ன பண்றான்? தன்னுடைய தாயையும் தந்தையும் முறைப்படி பாதுகாத்து வரான். பேணி பாதுகாக்கிறான். காலம் உருண்டது. அங்கே சாவித்திரி சத்தியவானை பிரிந்த நாள் தொடக்கம். காந்தரூப திருமணம் செய்த நாள் தொடக்கம். எப்போ பார்த்தாலும் சத்தியவானுடைய நினைப்பிலே இருக்கிறாள் யோசினி. இந்த பொம்பளை புள்ளிகள் பாருங்க, யாரையாவது ஒரு பொடியனை மனதில் நினைச்சாலுண்டா வீட்டில் பாருங்க புரிம்பா தெரியும். இப்போ கோயில் குளத்தில் வச்சல அவர் தானே மனதில் நினைச்சாலும் வீட்டில் பாருங்க புரிம்பா தெரியும். தின்ன மாட்டாள், குடிக்க மாட்டாள், உண்ண மாட்டாள், உறங்க மாட்டாள், ஐயோ எண்ணெய் வைக்க மாட்டாள், தலை விழுக்க மாட்டாள். எப்போ பார்த்தாலும் ஒரு கப்பல் கவர்ந்த மாதிரி ஒரு யோசனை. ராத்திரி கோயிலுக்கு போய் வந்தவள் குடி எழுப்பி இருந்து யோசிக்கிறார். உள்ள அங்கடி முன்னால போட்டு முட்டா கிடக்கிறது குடிச்சிட்டு இருந்து யோசிக்கிறேன். உள்ள இதை குடிச்சிட்டு இருந்து யோசிக்கிறேன். எனக்கு வேண்டாட்டி குடிப்பாங்க வேண்டாம் குடிப்பாங்க ஒன்றே போயிட்டேன். கவனிச்சு பாருங்க. என்ன யாரையாவது ஒரு படியான மனதில் நினைச்சாலண்டா வீட்டில் வாக்க புரிம்பா தெரியும். சாவித்திரி சத்தியவானை காந்தரூப திருமணம் செய்த நாள் தொடக்கம், அவரை பிறந்த நாள் தொடக்கம் அந்த சத்தியவானுடைய யோசனையிலே இருக்கிறாள். போனா சத்தியவான், வந்தா சத்தியவான், நடந்தா சத்தியவான், இருந்தா சத்தியவான், குளிக்கண்டு கிணத்துக்கு வாழிய விட்டா கிணத்துக்கு சத்தியவான். ஒரே யோசனை, சத்தியவானுடைய யோசனை. இந்த நேரத்துல திருலோக நெஞ்சாரியராகி நாரதமா முனிவர் வருகிறார். நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண. நாராயண நாமம் பாடாத நாளெல்லாம் பாடாத நாளாகுமே. நாராயண நாமம் பாடாத நாளெல்லாம் பாடாத நாளாகுமே. தாமோதரா முகுந்தா கேசவனே என்றார். தாமோதரா முகுந்தா கேசவனே என்றார். பாதார பிந்தம் காட்டி பவனி எல்லாம் மகள. பாதார பிந்தம் காட்டி பவனி எல்லாம் மகள. நாராயணன் நாமம் பாடாத நாளெல்லாம் பாடாத நாளாகுமே. நாராயண் சம்பவ மகாதேவர் வந்தார். நாரதர் பாக்குறேன். என்ன பாக்குறேன்? சாவித்திரி சுவாமி இஞ்சலவா இஞ்சலவா இஞ்சலவா. ஆமா, என்றும் இல்லாதவாறு ஒரு யோசனையிலே ஆழ்ந்திருக்கிறாய், சொல்லு. என்ன யோசனை? அதுவா சுவாமி? ஆமா, நான் இந்த சாரவாபுரி இளவரசன் சத்தியவானை கல்யாணம் பண்ண போறோம். தூய்மைச்சனுடைய மகன். ஆமா, அந்த சத்தியவானையா? சாவித்திரி, அந்த சத்தியவானை நீ மறந்துடு. மறந்துடு? ஆமா. அப்ப வேற மாப்பிள்ளை அவனை நீ திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவனுடைய உலக வாழ்வு ஓராண்டு. அந்த ஓராண்டு முடிவிலே அவன் மாண்டு விடுவான். சாவித்திரி, ஆமா, அந்த ஓராண்டு முடிவிலே அவன் மாண்டு விடுவான். அப்ப வேற மாப்பிள்ளை பாப்பான். தாட்டது இது எங்கட முடியாது. என்னண்டு புரோக்கர் மேல வந்து சொல்லுவீங்க. என்னண்டு உங்களுக்கு கட்டாயம் நான் கனடாவில் ஒன்று போட்டு தருவேன்.
അത് ശരി വരെയുണ്ട ലണ്ടനിൽ പോട്ടതല്ല லண்டன்ல കേട്ടില്ലേ போட்டதெல்லாம் 1000 കൊടുക്കണം அப்படியெல்லாம் இருக்கப்படாது இருக்கப்படாது சுவாமி. என்ன ஓராண்டு என்ன, ஒரு மாதம் என்ன, ஆமா ஒரு நாள் என்ன, ஒரு நாளிகை வாழ்ந்தாலும் ஆமா அந்த சத்தியவானோடு தான் வாழ்வேன். ஓஹோ இல்லை என்றால் அந்த ஓராண்டு முடிவிலே அவரோடு சேர்ந்து நானும் மாண்டு விடுவேன் சுவாமி, நானும் மாண்டு விடுவேன். சாவித்திரி பிடிவாதம் பண்ணிக்கிறான். சரியான பிடிவாதக்காரியா இருக்காய் சாவித்திரி. சுவாமி சரியான பிடிவாதக்காரியா இருக்காய். ஏதோ உன் விதிப்படி எல்லாம் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆமா இந்த நாரதமா முனிவர் கானகத்திலே சாதாரண முறையிலே திருமணம் ஏற்பாடு செய்தார். ஓஹோ தாய்தந்தியர்கள் வாழ்த்து கூற, ஆமா நாரதமா முனிவர் ஆசீர்வதிக்க, ஓஹோ சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் கானகத்திலே அழகாக திருமணம் நடைபெற்றது. ஆமா திருமணமான காலத்திலே இருந்து சாவித்திரி கணவனோடு காட்டுக்கு வந்துட்டாள். ஆமா திருமணமாகி இருவருமாக ஒரு மன்னத்தோடு வாழ்ந்து வந்தாராம். திருமணமாகி இருவருமாக திருமணத்தோடு வாழ்ந்து வந்தாராம். மருமகளான சாவித்திரி தேவி, மருமகளான சாவித்திரி தேவி மாமன் மாமிக்கு பணிவிடை செய்தாள். மாமன் மாமிக்கு பணிவிட செய்தாள். திருமணமாகி இருவருமாக ஒரு மனதோடு வாழ்ந்து வந்தார்களாம். ஆமா தன்னுடைய ராஜபோக வாழ்க்கை எல்லாத்தை துறந்து கணவன் மட்டும் காட்டுக்கு வந்துட்டாள். ஆமா கணவன் இருக்கிற இடத்த தானுங்க மனைவி இருக்கவும். இருக்கவர் அம்மா கிட்ட இருக்க போறோம் அடம் பிடிக்கப்படாது. இடம் முடிக்க கணவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டா மனைவிக்கும் பங்கு இருக்கவும். இருக்கவர் கணவருக்கு ஒரு துன்பம் உண்டா மனைவிக்கும் பங்கு இருக்கவும். இந்த இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் சம பங்கு கொடுப்பவள் மனைவி. மனைவி ஓ எங்கட பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் வசதியா காணி பூமி வீடு வாஞ்சலோட வந்த பொம்பளை பிள்ளைகள்டா தங்கட விட்ட வர மாட்டேன், அவற்றை விட்ட போக மாட்டேன். நான் இந்த வீட்டு தான் இருப்பேன், நான் அங்க வரட்டே அவை நான் இங்க ஏசியில இருந்தாலும் உங்க போய் ஓசியில இருக்கிறேன் நான் பெற அப்படி இருக்கப்படாது. அப்படி கணவன் அங்க இருக்கிறானோ மனைவி அங்க இருக்கவள். அங்கே இருக்கவர் சாவித்திரி தன்னுடைய கணவனை தெய்வமாக மதிக்கிறாள். ஓஹோ தெய்வம் தொழால் கொழுநெடுத்தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அதப்படி வள்ளுவ பெருமான் திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்கிறார். எப்படி தெய்வம் தொழால் ஏ ஒரு திருமணமான பெண் ஏ இந்த மாயவரை கும்பிடாட்டியும் பரவாயில்லை, பரவாயில்லை கணவனை கும்பிட்டா போதும். கணவன் கணவன் மேல யாரும் கும்பிடுற நீங்களே கும்பிடாட்டி காலமைக்கு போயிருப்பா கும்பிடும் காலமைக்கு வெள்ளனவே அவற்றை காலில் தொட்டு கும்பிடுங்க. காலமே கும்பிடுங்கோ ஆனா 10 மணிக்கு முன்ன கும்பிடுறவர் ஏ அவருக்கேயும் கேட்டுக்கு வந்து வெளியில போய் வந்தாரு. வந்தா இவ போய் அவரை கும்பிடு காலில் விட ஓ அவர் கொண்டாடுற போட்டினால தலையில அடிக்க அதெல்லாம் அனுபவம் பேசுவேன். நேரத்தும் கும்பிடும் கணவனுடைய காலில் தொட்டு கும்பிடும். கும்பிட நாளை கண்டாலும் போய் கும்பிடுங்க. கும்பிடும் ஓ இந்த இந்த பெருமான கும்பிடாட்டியும் பரவாயில்ல, கணவன் தான் தெய்வம். தெய்வம் தெய்வம் தொழால் கொழுதல் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இது எங்கட வீடுகளில் கணவனை வேறு தெய்வம் கொண்டிருக்கிறாங்க தான் மழை என்ன இங்கே அதேன்னு கேட்குறீர்கள். எங்கட வீடுகளில் கணவன் மேலே மாதிரி இல்லை பார்க்கணும். இனிப்போ எழுப்பினா தெரியும் என்னப்பா அனுப்பிச்சிரே எங்கேயோ நல்ல வண்டியில வில்லு பாட்டு போறேன் வந்துட்டீங்க. நான் சும்மா சரிஞ்சானா வந்தவங்க குழிநீக்க சாப்பாடு போட்டு வச்சு கிடக்கு, வாளிக்க தண்ணியும் கிடக்கு, சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு உங்க குழிநீக்க படிங்க வேற இனி போய் எழுப்பினா தானே தெரியும். தெரியும் அதையும் கேட்குறீர்கள். அன்றைக்கு ஒரு வீட்டை வச்சேலா போனான் காலமே என்ன அவ ஜீவிக்கு முன்னால தவம் இருக்கிறவன தவன் நாடாம் பார்த்து கொண்டு தமிழ்நாடு ஓ அவர் அங்கிட்டு கேட்கல அவர் குஜி நீக்க சமயம் சமைக்கிறேன் ஒரு அகப்பியோட வந்தார். அவ கடிக்கவும் நான் அப்படித்தான் யோசிச்சேன். அப்ப இங்கே அரிசி அமைச்சு கொடுத்து இருக்கப்ப இப்ப கணவன்கள்ல ஆம்பளைகள் தான் சமயம் அப்படியெல்லாம் இருக்கப்படாது. கணவனை தெய்வமா மதிக்கணும். இந்த சாவித்திரி கணவனை தெய்வமா மதிக்கிறாள். கண்ணில் இந்த மாமன் மாமிக்கு பணிவிட செய்வாள், அவர்களை அழைத்து குளிப்பாட்டுவாள், உணவூட்டுவாள், அப்படியெல்லாம் செய்து வருகிறாள். காலம் உருண்டது. இல்லறம் என்ற நல்லறத்திலே இனிதாக வாழ்ந்து வந்தார்களாம். இப்படி இவர்கள் வாழ்ந்து வர கால வெள்ளம் உருண்டு கொண்டு போகிறது. ஒரு நாள் வழக்கம் போல நாரதமா முனிவர் வருகிறார். திரும்ப சாவித்திரியை பார்க்கிறார். சாவித்திரி சுவாமி கணவனோடு வாழுகிறேன் என்ற சந்தோஷத்திலும்
மாமன் மாமியாரோடு வாழுகிற சந்தோஷத்துல நீ மகிழ்ச்சியா இருக்கிறாய். ஆனா நான் அன்று கூறியதை நீ மறந்து விட்டாய் சாவித்ரி. என்ன சுவாமி? அந்த சத்தியவானனை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவருடைய உலக வாழ் ஓராண்டு என்று கூறியிருந்தேன். ஆமா, ஓராண்டு முடிவதற்கென்ன 4 தினங்கள் தான் இருக்கிறது. 4 நாளா? 4 நாளா சுவாமி? 4 நாளா? ஆமா. என்னுடைய கணவனுடைய உயிர் பிரிவதற்கென்ன 4 தினங்களா? ஆமா. தாங்களே தீர்க்க சுமங்கலி பவை என்று ஆசீர்வதித்தீர்களே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறீர்களே சுவாமி, அதுக்கு வேறு வழி இல்லையா சுவாமி? சாவித்திரி, என்ன? கவலைப்படாது. என்ன? ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? இன்று தொடக்கம் ஆமா, உண்ணாமல் ஆமா, உறங்காமல் அந்த அம்பிகைக்கு அச்சிக்கப்படுகிற குங்குமத்தையே உன்னுடைய நெற்றியில இட்டு உன்னுடைய கணவனுக்கு பக்கத்திலே இருந்தவான். யாராலும் உன்னுடைய கணவனுடைய உயிரை எடுக்க முடியாது. குங்குமம் போட்டு போட்டா யமன் வரானும். குங்குமம் போட்டு போட்டா யமன் வர பயப்படுவான், அஞ்சுவான். அப்ப இந்த ஒட்டு போட்டு போட்டா யமன் ஒட்டி கொண்டல்ல வருவான். அப்ப எங்கட வீடுகள்ல ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க. முந்தி இருந்தது இப்ப இருக்கோன்னு தெரியாது. தச்சில நாளைக்கு நாளாண்டைக்கு ஒருத்தர் ஜாக போறாருண்டா கொஞ்சம் சும்மா அந்த குங்குமம் போட்டு போட்ட சுமங்கலி பெண்களே அவரை சுத்தி விடுவினமா. ஏன் தெரியுமோ? சாக போறவங்களை அவன் இருக்கா படிவான பொம்புகளை பார்த்துட்டு சாகட்டு பண்ணுவான். மனுஷிக்கு சொல்லி வைக்க என்னென்ன வடிவான பொம்பளையிலே பார்த்துட்டு போட்டு ஜாகிரகளை வந்தாங்க வடிவான பொம்புகளை பார்த்துட்டு அப்படி இல்லை. அப்ப சுமங்கலி பெண்கள் சூழன் என்றால் யமன் யமபயம் கொடுக்க மாட்டான். ஓஹோ, இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு நாரத மாமுனிவர் போனாராம். ஆமா, அதன்படியாக ஆமா, சாவித்திரி உண்ணாமல் உறங்காமல் ஒரு மனதாக ஆமா, அம்பிகை கச்சிக்கப்படுகிற குங்குமத்தையே தன்னுடைய நெற்றியில இட்டு கணவனுக்கு பக்கத்திலேயே இருந்து வராளாம். காலம் உருண்டது. ஒரு நாள் இந்த சத்தியவான் வழக்கம் போல கானகத்துக்கு ஒரு வழிக்கு செல்கிறான். சாவித்திரி என்ன பண்றா? இன்றுதான் அந்த நாரத மாமனு கூறிய 4வது நாள் கடைசி. இன்று என்னுடைய கணவனோடு அருகாமையிலே இருக்க வேணும் அப்படி என்று சொல்லி தானும் வரப்போகிறேன் என்று பிடிவாதமாக கானகம் செல்லுகிறாள். சாவித்திரி அழைத்துக் கொண்டு சத்தியவான் கானகம் போகிறான். சத்தியவான் வரவழைத்துக் கொண்டிருக்க சாவித்திரி காய்கறி வெக்கங்களை பறித்துக் கொண்டிருக்க அந்த நேரம் ஆமா, பயங்கரமானவன், ரொம்ப பயங்கரமானவன் அவன். வேகாதி மத்திய வைசுதம்மா வேகாதி மத்திய வைசுதம்மா எம்ம தர்மராஜ பூபதி அவனே இருக்கும் தகனவர் பதவி கொடுக்கும். இகபர ஜகலபு இருக்கும் தகனவர் பதவி கொடுக்கும். 8 திக்கும் புகழ் வர வட்டத்திற்கும் ஒரு உடை. 8 திக்கும் புகழ் வர வட்டத்திற்கும் ஒரு உடை. நிஜமாராமணி மகன் மதிசூதாமணிமார் இமையோரை புகழ் பாடவன் அனுவாகில் விலகாதவன் அவனே. வந்தான் யமதர்மன், காலன், மரளி, அத்தகன், யமதர்மன். இப்படி யமனுக்கு பரிணாமங்கள் இருக்கிறது. எம்பெருமானிட்ட கட்டளைப்படி 7-14 உலகில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் அவன் தான் அனுப்பி. காலந்த வர மாட்டான். குழந்தையாக இருந்தாலும் வருவேன், ரோட்ல போனாலும் வருவேன், வீட்டுக்கு இருந்தாலும் வருவான், வெளிநாட்டுக்கு போனாலும் வருவேன், எங்க போனாலும். ஆமா, யமதர்மன் சபைக்கு வந்தான். ஆமா, யாருங்க? என்ன? சித்திரபுத்திரருடைய இன்னும் காணவில்லை. சித்திரபுத்திரர் இன்னும் காணவில்லை. உடனே சித்திரபுத்திரர் அழைந்து வாருங்கள். ஆமா, தூதுவர்கள் போனாங்க. ஆமா, போன தூதுவர்கள் சித்திரபுத்திரர் அழைத்து வந்தார்கள். சித்திரபுத்திரர் அப்படியே கணக்கு எடுத்து நின்றாரு. சித்திரபுத்திரா, இன்றைக்கு வரை இருக்கும் பாவாத்மா யார்? இன்று வரை இருக்கும் பாவாத்மா. ஆமா, சாலபாபுரி இளவரசன் சத்தியவான் எப்பொழுது வர வேண்டும்? இன்னும் சில வினாடிகளுக்குள். அப்படியா? ஆமா. தூதுவர்களே, என்ன இங்கிரியர்களே, உடனே போய் சத்தியவானுடைய எடுத்து வாருங்கள். உடனே போகும். தூதுவர்கள் போனார்கள். போன தூதுவர்கள் திரும்பி ஓடி வந்தார்கள். தூதுவர்கள் போன சைக்கிள் காத்து போட்டு சத்தம் சைக்கிளா? கெங்கிரியர்கள் சிரிச்சார்கள். ஆமா, அங்க இருக்கா இங்க காத்து போகும். பிரபு, என்ன பிரபு,
என்ன சத்தியவானுடைய உயிர் எடுக்க முடியவில்லை. ஏன் எடுக்க முடியும்? பக்கத்துல நிற்கிறாள், ஆ, பக்கத்துல ஒரு பெண் ஒன்று நிற்கிறாள், நீ ஏன்டா பெண்ணை பார்த்த? பக்கத்துல நிற்கிறாள், பக்கத்துல இருந்தா பார்க்க சொல்லு. குங்குமம் போட்டு போட்டவள் ஆ, கிட்ட நெருங்க முடியவில்லை. முடியல. என்னது ஆ, ஒரு பெண் ஆமா. உலோகத்துல ஆ, யமதூதர்களை தடுக்கிறாள். அதானே. குங்குமம் போட்டு போட்டவளா? ஆமா. நானே போறேன், நீங்களே நானே போய் அவனுடைய உயிரை எடுத்து வருவேன். யாருங்க? என்ன எடுத்து வா, என்னத்தை? கொண்டு வா, கொண்டு வா, எருமக்கடாவே. இருமக்கணக்கு ஒரு கால் உடைஞ்சு போச்சு. நடந்தே போறேன், நடந்து போ. நடந்தே போய் நான் அவனுடைய உயிரை எடுத்து வருவேன். ஆமா. யமதர்மன் புறப்படுகிறான். அங்கே சத்தியவான் கானகத்தில் விர கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஓஹோ. சாவித்ரி, சுவாமி, சாவித்ரி, வாரான் மனே என்னை வா என்றழைக்கிறானே. அங்கே வாராய் ஒருவன் வாராய், அங்கே வாரான் ஒருவன் மனே என்னை வா என்றழைக்கிறானே. அவன் கண்ணம் கருத்த நிறம், அவன் கண்களோ சிவப்பு நிறம். அவன் கள்ளம் கருத்த நிறம், அவன் கண்களோ சிவப்பு நிறம். அவன் கையில் சூலம் கொண்டு என்னை வாழழைக்கிறானே. அவன் கையிலே சூலம் கொண்டு என்னை வாழழைக்கிறானே. அங்கே வாரான் ஒருவன் வாரான், அங்கே வாரான் ஒருவன் மனே என்னை வாழழைக்கிறானே. சாவித்ரி, சாவித்ரி, எனக்கு இப்பொழுதுதான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன சுவாமி? நாரத மாமுனிவர் எனக்கு ஒரு ரகசியம் சொன்னவர். சத்தியம்தா, உன்னுடைய கண்களுக்கு என்றைக்கு சூரியன் மறைவாக தெரிகிறானோ அன்றுதான் உனக்கு மரண காலம் என்று. சாவித்ரி, என்னுடைய கண்களுக்கு சூரியன் மறைவாக தெரிகிறான். சாவித்ரி, அப்போ வந்திருக்கிறவன் காலதூதனா? சாவித்ரி, காலதூதனா? சுவாமி, சாவித்ரி, நாளும் என்னுடனே காடு காண உன்னோடு நீ என்னை தொடர்ந்து வந்தாயில்லை. ஒரு நாளும் என்னுடனே காடு காண உன்னோடு நீ என்னை தொடர்ந்து வந்தாயில்லை. இரு நாளில் இது நடக்க போகுதென்றோ சுவாமி. ஏந்திழை நீ என்னை தொடர்ந்து வந்தாய். சாவித்ரி, வாழ மாளிகையிலும் கோடி கோபுரங்களிலும் வாழ வேண்டிய நீ என்னை கல்யாணம் செய்து என்ன சுகத்தை கண்டாய்? அரசுவை கரிகளோடு என்ன உண்ண வேண்டிய நீ என்னை கல்யாணம் செய்து என்னோடு கானகத்துக்கு வந்து காய்கறி வைக்கங்களை உண்டாய். சுவாமி, பஞ்சன மெத்தையிலே படுத்துறங்க வேண்டிய நீ என்னோடு காட்டுக்கு வந்து பாறாங்கற்களில் படுத்துறங்கினாய். எதற்காக? தாதியரும் தோழியரும் பணிவிடை செய்ய வாழ வேண்டிய நீ என்னுடைய கண்ணிருந்த தாய்களுக்கு பணிவிடை செய்தாயே. எதற்காக? இல்லை சுவாமி. காதலித்தொருவனையே கல்யாணம் செய்துட்டோமே என்ற சந்தோஷத்திலே நீ என்னோடு வாழுகிறாயா? காதல் உலகிலே வானம் பாடிகளாக வாழுகிறோம் என்று பெருமைக்காக நீ என்னோடு வாழுகிறாயா? போ, உன்னுடைய கோட்டைக்கு போ. யாரையாவது ஒரு ராஜகுமாரனை மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாய். சாவித்ரி, வேகளும் மிருகங்களும் கொடிய விலங்குகளும் வாழுகின்ற இந்த காரகத்திலே உன்னை தன்னந்தனியனாக விட்டுட்டு போக போறேனே. சாவித்ரி, சுவாமி, மறு
கருவினிய கணவனோடு வாழ்வு தோற்றி மங்கல்ய விளப்பதற்கோ வருடமாற்றோ திருவிருளை பரதவிக்க விட்டேன் பாவி சுவாமி. நான் செத்தாலும் நற்பதவி சேரமாட்டே சுவாமி, சேரமாட்டே சுவாமி, சேரமாட்டே சாவித்ரி. சாவித்ரி, எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. தண்ணி எடுத்து வா சாவித்ரி. சாவித்திரி தண்ணி எடுக்க போனாள். நேரத்தை பயன்படுத்தி அந்த காலதூதன் பாச கயிறு வீசினாள். சத்தியவானோடு உயிரெடுத்து விட்டான். சாவித்திரி தண்ணி எடுக்க போனவள் ஓடி வந்து பார்த்தாள். சாவித்திரி தண்ணி எடுக்க போனவள் ஓடி வந்து பார்த்தாள். நினைக்க நீங்கள் போடுகிறார். நான் போறோம்னா உங்களை எல்லாரையும் கொண்டுதான் போ. அங்கேயும் பில்லு பாட்டி அங்கேயும் வந்தான். அவள் அம்பிகை வேண்டுகிறாள். அம்மா, என்ன நான் இல்லாத நேரம் பார்த்து என்னுடைய கணவனுடைய உயிரை கவர்ந்த அந்த யமதர்மன் நான் ஒரு கற்புடைய பெண் என்பது உண்மையானால், உண்மையில் விரதம் இருந்தது உண்மையானால், அந்த யாராலும் காண முடியாத யமதர்மன் என் கண்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும். அப்படி என்று இந்த சாவித்திரி சத்தியமிட்டாள். சாவித்திரியுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யமன் காட்சி கொடுத்தான். கண்டாள் சாவித்திரி, எடுத்தாள் ஓட்டம். அது நாங்கள் யமனை ஒருவருக்கும் தெரியாது. சாவித்திரி ஒரே ஒரு மண்டான் நேர யமனை கண்டவள். யமனை யாருக்கும் தெரியாது. எனக்கோ ஜாகிரதையை பார்த்தா தெரியும். இப்ப தஜ்ஜில 2 நாளைக்கு ஒருத்தர் ஜாபுரம் 2 கவனிச்சு பாருங்க. கிடந்த கடையில் யமனோட பேஜ் கவனிச்சு பாருங்க. யமனை ஒருவருக்கும் தெரியாது. சாவித்திரி ஒரே ஒரு பண்ணா நேர யமனை கண்டவள். என்ன கேட்டாள் தெரியுமா? திவ்யா பூரி சன்னியா, திவ்யா பூரி சன்னியா, தர்மன் என்று திவ்யா பூரி சன்னியா, தர்மன் என்று இவ்விடம் வந்ததேனோ இவரது பதிவு தனி விட்டுடுவி மொழி வந்து எந்த சட்டிகளை எட்டிடமே. இவரது பதிவு தனி விட்டுடுவி மொழி வந்து எந்த சட்டிகளை எட்டிடமே. ஐயா பாதம் பணிந்தே பொய்யாது நான் மொழிந்தே. ஐயா பாதம் பணிந்தே பொய்யாது நான் மொழிந்தே. திவ்யா பூரி சன்னியா ஜென்திச தர்மன் என்று இவ்விடம் வந்ததேனோ இவன் உயிர் பற்றி கணவன் உயிரோடு என் உயிரையும் கொண்டு போ என்று கேட்டவள் சாவித்திரி ஒரே ஒரு பண்ணான். ஏன் எங்கட பொம்பளைகளும் கேட்கிறவைதான். எங்கட பொம்பளையோட ஓ தச்சமே பிரிஜன் கேட்ட எங்கட பொம்பளைகள் சொல்லியாள். கண்கண்ட யமனே அவனை கொண்டு போன நீ என்னையும் கொண்டு போ, என்னையும் கொண்டு போ. கண்கண்ட யமனே அவனை கொண்டு போட்டியே, என்னையும் கொண்டு போ. நான் நெஞ்சு வருத்தம் இப்படி கேட்பினோம். கடைசி வரையும் போவாய். இதையும் இப்படி கேட்க வேணும். யம தர்மராஜனும் பாய கைத்தோட பிறகு யமனை விரட்டு வேணும். என்ற ராஜா யம தர்ம ராஜா. நான் சும்மா அந்த பொடிவட்டைகளுக்காக சொல்லியாலும் நீ இங்க வந்து நிக்கிற. பொடிவட்டைக்காக இல்லைன்னு வந்து 1000 சொல்லும். ஐயோ அந்த மனுஷன் செத்து போய் கிடக்க, இவள் கல்லு மாதிரி இருக்கிறாள் சும்மா நான் அழகி இங்க வந்து நிக்கிறேன். எத்தில கடை இந்த பக்கம் வேற எத்தில கடை இழுக்குதான். அதில் கொண்டு போட்டாங்க பாஜக கிடாக்குட்டி கவுர காரணம் அவருக்கெல்லாம் கொண்டு வேற ஆக்கள் இல்லை. அதான் இங்க வந்து நிக்கிறேன். கணவன் உயிரோடு என் உயிரையும் கொண்டு போ என்று கேட்டவள் சாவித்திரி ஒரே ஒரு பெண் தான். சாவித்திரி, என்ன உன்னுடைய உயிர் வந்து வர வேண்டிய நேரம் நான் எடுப்பேன். உன்னுடைய கணவனுடைய உயிரை கொடுக்க முடியாது. வேண்டுமானால் உன்னுடைய வாழ்வுக்கு உகந்ததாக 2 வரம் கேட்டறிகிறேன். என்ன வரம் கேட்கிறா சாவித்திரி?
சாவித்திரி வரங்கள் கேட்கிறாள். அவள் புத்திசாலி, சத்தியமிட்டவள், ஓஹோ. அம்பிகைக்கு சத்தியமிட்டவள். ஆமா. சாவித்திரி வரங்களை கேட்கிறாள். என்ன வரங்கள்? என்னுடைய மாமன் மாமியருடைய இழந்த கண்கள் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறாள். மாமன் மாமிக்கு கண் கிடைக்க வேணும் என்று ஓ, கேட்கிறாள். சாவித்திரி கண் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறாள். எங்கட இந்த பொம்பளை பிள்ளைகள்டா என்னென்று கேட்கும் தெரியும். என்னண்டு? மாமன் மாமிட்ட கண் கிட வேணும் என்று கேட்கும். மாமன் மாமின்ற கண் கிட வேணும். ஓ, அதுதானே இதுகள் ரெண்டாலையும் இருக்க வழியில் ஒரு தேரோ திருவிழாவோ ஒரு கோயிலோ குளமோ எல்லாம் அவரோட தான் ஒரு பேச்சலோ பறச்சலோ அதுக்கும் கூடாது. ஒன்றுக்கும் ஒரு ராமாவோ சினிமாவோ ஒன்றுக்கும் கூடாது. ஒன்றுக்கும் கூடாது. சாவித்திரி கண் கிடைக்க வேணும் என்று கேட்கிறாள். சாவித்திரி என்ன கேட்கிறான்னா, மாமனுக்கும் மாமிக்கும் கண் கிடைக்க வேணும். கிடைக்க வேணும். அடுத்ததாக இழந்த நாடு நகரங்கள் கேட்கிறாள். நாடு நகர் 2 வரத்தையும் கொடுத்துவிட்டு எவன் ஓடுகிறான்? ஓடுகிறாள். சாவித்திரி பின்தொடர்கிறாள். ஆமா. எல்லாரும் யமனை கொண்டு ஓடுவார்கள். ஆனா சாவித்திரியை கண்டு யமன் ஓடுகிறான். யம தர்மராஜா, யம தர்மராஜா என்னாதனோ சேர்த்தாரோ, தர்மராஜா என்னாதனோ சேர்த்தாரோ, யம தர்மராஜா என்னாதனோ சேர்த்தாரோ, யம தர்மராஜா என்னாதனோ சேர்த்தாரோ. இதனாலாகமோ வேதனை தீருமோ, இதனாலாகமோ மனவேதனை தீருமோ, இந்த வேளையில் வாசுரையாடுவதை விட்டு தர்மராஜா என்னாதம் உயிர்தாரும் யம தர்மராஜா, தர்மராஜா. ஆயுளுமே முடிவானதினால் அவன் ஆணைய மீறிடலாம். மணவாளனுமாகிய நாயகன் மாற்றிட பூமியில் வாழ்ந்திடலாமா. ஆயுளுமே முடிவானதினால் அவன் ஆணைய மீறிடலாமா. மணவாளனுமாகிய நாயகன் மாற்றிட பூமியில் வாழ்ந்திடலாமா. நான் என்ன செய்யலாம்? அட இத்தனை செய்யலாம். நான் என்ன செய்யலாம்? அட இத்தனை செய்யலாம். இந்த வேளையில் வாசுரையாடுவதை விட்டு தர்மராஜா என்னாதனோ சேர்த்தாரோ, யம தர்மராஜா. தர்மராஜா, 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 தர்மராஜா. நீ கேட்டு வர இரண்டும் தந்தேன். அதான் இதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய். சொல்லு சொல்லு. எப்படி எனக்கு பின்னால் ஓடுவாராய்? நீ வருகின்ற வரவு, ஆமா. உன்னுடைய நெற்றி குங்குமத்திலே இருந்து வருகின்ற ஜுவாலை ஓஹோ. என்னையே பற்றி பிடிக்கிற மாதிரி வரவு, ஆமா. பற்றி பிடிக்கிற மாதிரி வருகின்ற வரவை பார்க்கிற பொழுது எனக்கே ஒரு பயமா இருக்கு. அதான் எங்கிருந்து அந்த சக்தி உனக்கு வந்தது? ஆமா. வேண்டுமானால் உண்மையில் எனக்கு ஒரு பரிதாபம் ஏற்படுகிறது. ஓஹோ. உன்னுடைய வாழ்வுக்கு உகந்ததாக ஒரே ஒரு வரம் கீழ் தருகிறேன். இன்னும் ஒரு வரம். ஆமா. என்ன வரம்? அதுக்கு மேல நீ கேட்கவும் கூடாது, நான் தரவும் மாட்டேன். கேட்டியது. மாமன் மாமியருடைய கண்கள் கிடைக்கும். அதுக்கு வரம் கொடுத்தாச்சு. இழந்த நாடு நகரங்கள் அதுக்கும் கொடுத்தாச்சு. அப்ப அவர்களுக்கு வயசு போயிடுச்சு. இந்த நாட்டை ஆள அவர்களால முடியாது. இனி முடியாது. இந்த நாட்டை ஆளுவதற்கு இந்த பூமியில் ஒரு ராஜகுமாரன் பிறக்கணும். ராஜகுமாரன் தானே. ஆமா. புறப்பான் போ. குழந்தை வரத்தை கொடுத்து விட்டு எவன் ஓடுகிறான். ஓஹோ. எழுகோட்டைக்குள்ளும் ஓடுகிறான். எழுகோட்டை கதவுகளும் அடிச்சு பூட்டியாச்சு. எவன் உள்ளுக்கும் சாவித்திரி வெளியில அம்பிகை வேண்டுகிறான். எப்படி? என்ன? நான் ஒரு கற்புடைய பெண் உண்மையானால் ஆமா. இந்த எழுகோட்ட கதவுகளும் தானாக வழிவிட வேண்டும் தாயே. ஓஹோ. அவ்வளவுதான். எழுகோட்ட கதவுகளும் கட 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 என்று எழுகோட்ட கதவுகளும் தானாக வழிவிட்டது. ஆமா. புகுந்தாள் சாவித்திரி. சாவித்திரி, சாவித்திரி புள்ளடி போ கஜாவ். எவன் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேசுறான். பேசுவான். சாவித்திரி, என்ன? எதற்காக இங்கு பச்சையோடு வந்தாய்? அதானே பச்சோட வந்தவன் சிவப்பு கிடைக்கல. என்ன? சாரி. எது? சாரி. அடா, ஏன் பச்சையோடு வந்தாய்? அதான் ஏன் பச்சோட வந்தா? வேற கலர் ஒன்றும் இல்லை. என்ன கலர்? மஞ்சள் நீலம். என்ன மஞ்சள் நீலம்? சாரி. சாரியா? பின்ன என்ன பச்சை? இங்க, இந்த உடம்பு பச்சை உடம்பு. இந்த உடம்பு. ஆமா. இது ஓ, சுத்த கருப்பு. அட, ஈரம் வேர்வை ரத்தம் எல்லாம் சேர்ந்து பச்சை உடம்பு. பச்சை உடம்பு. உடம்போட யம ஹோட்டைக்குள்ள யாரும் போக முடியாது. போக முடியாது. உடம்பை இங்க விட்டுட்டு ஆ. யமன் உயிரை கொண்டு ஓடுவான். உயிரை உடம்பு இங்க தேவைக்கு அது இங்க தேவை. 10 நாளை இன்பம் பண்ணி வச்சிருந்து ஆ. பொடியன் சுவியில இருந்து வரும் வரைக்கும், ஆ. மகள் கனடாவில இருந்து வரும் வரைக்கும், ஆ. ஊருலகம் எல்லாம் சொல்லி பெரிய பணம் பேப்பருக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து பணம் எல்லாம் 25 பணம் கட்டி ஆ. ஓ கேர்ள்ஸுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி பேண்ட் வாத்தியம் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு படி ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு படியும் பண்ணி பேட்டு வாட்டியம் எல்லாம் பிடிச்சு பூரா அவங்களே அடிக்க விடாம தாங்கள் வேண்டி அடிச்சு அது நடக்குது.
அது ஏன் கேட்கிறீர்கள்? உயிரோட இருக்க கிழவனுக்கு பச்சை தண்ணியும் குத்தாங்க. அப்போ வயது போன ஆட ராஜா இடமோனே என்ன கேட்டா எனக்கு ஒரு செவல நீ என்றாலும் முடிக்கதாவட்டா. உனக்கு என்ன விஜய் எவ்வளவு நீ குடிக்க போறேன்? எனக்கு ஒரு வாழைப்பழம் என்றாலும் தான். வாழைப்பழம் கூடாது. சரி, ஒரு விழாப்பழம் ஒன்றும் கூட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்றும் கூட. ஐயோ கடவுளே கிழவன் செத்தா போல என கொண்டு வந்து கிடத்தி போட்டு கூடத்தில் பழங்களை எல்லாம் வாழைப்பழம், தோடம்பழம், மாம்பழம், பிலாப்பழம் எல்லாத்தையும் பிஜஞ்சு கிழவனுக்கு பஞ்சாமிரதத்தாலே ஒரு அபிஷேகம். பஞ்சாமிரதத்துக்கு இப்ப கிழவனுக்கு கண்ணாடி இப்ப கண்ணாடிக்கல்ல ஒரு விளையாடி கொடுக்க மாட்டாங்க. கூடமெல்லாம் தெரிஞ்சு ஊரா ஊரையா வட்டி கொண்டு வந்து வாவகர் எல்லாம் ஊத்துவாங்க. குடி என்ன பெஞ்சா அப்போ வடிவா குடி. டேய் என்ன இளநியா குடிக்க போறீங்க? செத்ததுக்கு அப்புறம் பிரயோஜனம் கிடையாது. உயிரோட இருக்க கேட்கறதெல்லாம் கொடுக்காம உடம்பை இங்க விட்டுட்டு உயிரை கொண்டு விடுவான். ஆனா சாவித்திரி ஒரே ஒரு பெண் தான் உடம்போட யமகோட்டைக்குள்ள போனவள். சாவித்திரி எப்படி உடம்போட யமகோட்டைக்குள்ள வந்தாய்? அங்கிருந்த சக்தி உனக்கு வந்தது. நீ கேட்ட 3 வரங்களும் தந்தே. பிறகு எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்? சொல்லு சொல்லு. யமதர்மராஜா, என்ன தாங்கள் தந்த வரத்திலே ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்னுடைய மாமன் மாமியனுடைய கண்கள் கிடைக்குமோன்னு. ஏன் கிடைக்காதோன்னு? எப்படி கிடைக்கும்னு? அதுக்குதான் வரம் கொடுத்திருக்கிறேன். இழந்த நாடு நகரங்கள் கிடைக்குமோன்னு. அதுக்கும் கிடைக்கும்னு. எப்படி கிடைக்கும்னு? அதுக்கும் வரம் கொடுத்திருக்கிறேன். இந்த நாட்டை ஆளுவதற்கு இந்த பூமியில ராஜகுமாரன் புறப்பானோன்னு. ஏன் புறக்கானோன்னு? எப்படி புறக்கோன்னு? அதுக்கும் வரம் கொடுத்திருக்கிறோம். புறப்பான் போ. அப்படி ஒரு ராஜகுமாரன் பிறக்கிறதாக இருந்தா என்னுடைய வயிற்றில் அல்லவா புறக்கோன்னு. உன் வயிற்றுக்கு என்ன ஆச்சோன்னு? வயிறு நல்லா தானே இருக்கு. என்னுடைய வயிற்றிலே ஒரு ராஜகுமாரன் பிறக்கிறதாக இருந்தா அது கணவன் உயிரோட இல்லாம எப்படி குழந்தை எனக்கு பிறக்கும்னு. ஓஹோ, அப்படி ஒரு சங்கதி இருக்கும்னு. இது தெரியாத யமனோன்னு. சாவித்திரி, சுவாமி, உன்னுடைய கற்பின் பெருமையினாலும் அம்பிகை மேற்கொண்ட விரதத்தின் மகிமையினாலும் யாராலும் காண முடியாத யமதர்மராஜனாகிய காலனாகிய என்னையே கண்டு என்னையே வென்றவளாகிவிட்டாய். வேறு வழி இல்லாமல் சாவித்திரியுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யமதர்மராஜன் சத்தியவானுடைய உயிரை கொடுத்தார், மறைந்தார். சாவித்திரி சுமங்கலி ஆனால் மகிழ்ந்தாள். அம்பிகை 2 நாள் பூவுலகு சென்று தன்னுடைய கணவனோடும் மாமியரோடும் பலகாலம் வாழ்ந்து இறைவனடி சேர்ந்தார்கள் என கூறிக்கொண்டு இந்த தீர்க்க சுமங்கலி விரதம் முக்கியமான விரதம். திருமணமான பெண்கள் இந்த தீர்க்க சுமங்கலி விரதத்தை யார் முறைப்படி முடித்து வருகிறார்களோ அவர்கள் நெடுங்காலம் சுமங்கலிகளாக வாழ்வார்கள் என கூறிக்கொண்டு இந்த தீர்க்க சுமங்கலி வரலாற்றை இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்திலே இந்த மாயவருடைய சன்னிதானத்திலே பூலட்சுமி மகாலட்சுமியினுடைய மகாவிஷ்ணுவனுடைய இந்த சன்னிதானத்திலே அழகான முறையிலே இன்றைய ஜெயந்தி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞர் குழாங்கள் இந்த பரிபாலன சபையினர்கள் கூட இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உண்மையிலே இந்த இளைஞர்கள் இல்லாமல் இந்த விழாக்கள் எல்லாம் இல்லை. வகையிலே இளைஞர் குழாங்களும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடத்தி எங்களையும் உங்களையும் சந்திக்க வைத்த இன்றைய விழாவினோடு வேகார்கள், திருவிழா அமைப்பாளர்கள், இளைஞர் குழாங்கள், ஆலயத்தினுடைய பரிமாறன சுவையங்கள் உங்களையும் எங்களையும் சந்திக்க வைத்த எங்கள் மதிப்புக்குரிய எங்கள் அன்புக்கும் மதிப்புக்குரிய லவன் நம்பி அவர்களுக்கும் நமது குளம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் நாங்கள் ஆரம்ப காலத்திலே இருந்து இந்த பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் எங்களுடைய லவன் அவர்கள் எங்களுடைய வில்லிசை நிகழ்வை அழைத்து மகிழ்விப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினமும் அவருடைய ஏற்பாட்டிலே தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய ஆலய பரிமாண சபைகளை பார்த்து வணங்கி, நாங்கள் சிறியவர்கள் ஏதாவது சொற்குற்றம் பொறுக்குற்றம் பெற்றிருந்தால் பெரியவர்களாகிய நீங்கள் இதை பொறுத்தருள் வந்து வேண்டி எங்களுடைய வில்லிசை நிகழ்வுக்கும் ஏனைய நிகழ்வுகளுக்கும் ஒளி அமைச்ச ஒலி அமைப்பாளர்களுக்கும் நமது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து கதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மாயவன் மறந்தாமனுடைய திருவருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவேற்றுக் கொள்ளுகிறோம். சிறுபட்டி சத்யதாஸ் விளைவித்துக் கொள்கிறார். வாழ்க தமிழ், வழக்குகளை எங்களும் நிறைந்தல்லங்க மங்களங்க மங்களம் மங்கள மல்லாரிவரு வாழ்வதை மங்களம் தமிழை கட்டுணர்ந்த உத்தமக்கு மங்களங்கள் கண்டருக்கு மங்களம் கண்டருக்கு மங்களம் 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 அரகணம்
பதைய ஹரஹர மகாதேவா. நன்றி வணக்கம்.